நான் வந்து ஒத்தானியலை பற்றி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஒத்தானியல் வந்து நியாயாதிபதி புத்தகத்தில் வர்றாரு. அவர் ஒரு நியாயாதிபதியாக வர்றாரு, நியாயாதிபதியாக வர்றாரு. ஆக நான் நினைக்கிறேன் அவர் தான் முதல் நியாயாதிபதி, அவர் தான் முதல் நியாயாதிபதி. சரி, இப்போது நினைவு கற்களை பார்க்குறோம். எத்தனை நினைவு கற்கள்? 12 கிடையாது, 24. அது எப்போவும், ஏன்னா சாதாரணமாக நம்ம 12 சொல்லி பழகிட்டோம். அதனால் அது 12 கிடையாது, 24 என்பது நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். ஸோ இந்த வறண்ட தண்ணீர் வழியாக மக்கள் போகும்போது எதை காட்டுது? எங்களுடைய முன்னோர்கள் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன் இதே போன்ற அனுபவத்தை பெற்றிருந்தார்கள். முதல் நியாயாதிபதி காலேபுடைய மருமகன், அண்ணன் மகன், தம்பி மகன். ஆனால் தம்பியா அண்ணனா தெரியல, சகோதரன் மகன். தம்பி மகன் போட்டிருக்கா? சரி, தம்பி மகன். ஆனால் மருமகனாக மாறிடுறாரு. அக்ஷாரை திருமணம் செய்கிறாரு. இப்போ முக்கியமானது இந்த யோர்தானை கடந்து இவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்குள்ளாக வந்துடுறாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்குள்ளாக வந்துடுறாங்க. இப்போ இங்கே தான் சில முதல் காரியங்கள் நடைபெறுகிறது. முதல் செயல்கள், காரியங்கள்ங்கிறத விட செயல்கள் என்னென்ன? இவங்க வந்து இந்த யோர்தானை கடந்து கொஞ்சம் ஃபேன் போட்டு போயிட்டாங்க. இந்த இப்போ இது வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க, வச்சுங்களா? இப்போ இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதாக நமக்கு சொல்லப்படலை. இருந்தாலும் இதுவும் அந்த இடத்துல தான் சேருது. ஆனால் இவங்களுக்கு உண்மையான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் இதுதான் அவங்களுடைய மனசில் இருந்தது. அதனால் அவங்க இந்த யோர்தானை கடந்து வரும்போது இங்கே தான் முதல் கேம்ப் போடுறாங்க, முகாம். ஃபர்ஸ்ட் கேம்ப், முகாம். பைபிள் படி பாளையம் இருக்கிறார். முதல் பாளையம். பாளையம் என்றால் இராணுவத்தினுடைய இடம். அதனால் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த விரும்பலை. அதுக்கு பதிலாக முகாம். சரிங்களா? முகாம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் யாரும் அந்த முகாம்ங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. முகாம் கில்கால் 5:2 பழக்கம். இல்லை இருங்க முன்னால் இஸ்ரவேல் புத்திரர் முதல் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீர்மடவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதையும் யோர்தானுக்கு மேற்கரையில் குடியிருந்த எமோரியரும் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டு அது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்தது. போனார்கள். இப்போ இங்கே இது வந்து இந்த இடம் நான் நினைக்கிறேன் கில்கால் தான். இப்போ இங்கே தான் வந்து முதல் முறையாக கேம்ப் போடுறாங்களா? முதல் கேம்ப் கில்காலில் முதல் கேம்ப், முகாம். ரெண்டாவது இந்த இடத்துல தான் முதல் விருத்த சேதனம் அல்லது சுன்னத் நடக்குது. விருத்த சேதனம் அல்லது சுன்னத் நடக்குது. இங்கே இந்த இடம் கில்கால். இந்த இடத்துக்கு பேர் கில்கால்.
இல்லை இல்லை, அதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு அந்த விருத்த சேதனம் இருந்தது. பிரமாணம் வரும்போது பிரமாணம் வர்றதுக்கு முன்னாலேயே விருத்த சேதனம் இருந்தது. ஆபிரகாம் விருத்த சேதனம் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை. இந்த மக்கள் இதுக்கு எகிப்துக்கு போன பிறகு அந்த விருத்த சேதன முறையை மறந்து போனாங்க. எகிப்தியர்களோடு சேர்ந்து விருத்த சேதன முறையை மறந்து போனார்கள். யாக்கோபுடைய பிள்ளைகள் அல்லது அவங்க பேர பிள்ளைகள் வரைக்கும் இருந்தது, 2-3 தலைமுறை இருக்கும். அதுக்கு அடுத்த தலைமுறைகள் வரும்போது 400 வருஷம் அங்கே இருந்தாங்களே, 430 வருஷம். அப்போது ஒரு தலைமுறை என்பது 30 வருடம், 25 அல்லது 30 வருடம். 3வது 4வது தலைமுறையில் அது மறந்துடுறாங்க. மறந்ததுனால தான் மோசேக்கும் விருத்த சேதனம் செய்யணும். மோசேக்கும் விருத்த சேதனம் செய்யலை. அங்கே இருந்தவங்க ஒரு சிலர் விருத்த சேதனம் செய்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பழைய பாரம்பரியத்தை வச்சுக்கிட்டு எங்கள் எகிப்திலேயே விருத்த சேதனம் செய்துட்டு இருந்திருக்காங்க. எல்லாரும் விருத்த சேதனம் செய்யலைன்னு சொல்ல முடியாது. அது மாத்திரமல்லாமல் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்படும்போது மனசில் நல்லா வச்சுங்க, 6 லட்சம் ஆண்கள் மாத்திரம், இஸ்ரவேல் மக்கள் மாத்திரமல்லாமல் அவர்களோடு கூட வேறு மக்களும் இருந்தார்கள். யார் இந்த வேறு மக்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு வேளை இஸ்ரவேலர்களோடு சென்ற அவர்களுடைய வேலைக்காரர்கள், இஸ்ரவேல் யாக்கோபுடைய வேலைக்காரர்கள், அவர்களுடைய பிள்ளைகள். நிறைய பேர் போனாங்களே, யாக்கோபுக்கு எத்தனையோ வேலைக்காரிகள் இருந்தாங்கல்ல. இப்போது வேலைக்காரிகள் இருக்கும்போது இது 12 பேர் மாத்திரம் இந்த இதுக்கு போல, இது தானியம் வாங்கிறதுக்கு போல மனசில் வச்சுக்கணும். தானியம் வாங்கிறதுக்கு போகும்போது, முதல் முறையாக போகும்போது யார் மாத்திரம் போல? அந்த 12 பேர் மாத்திரம் போல, 12 பேருடைய தலைமையில், சரி 10 பேர் மாத்திரம் போல 10 பேரோடு கூட சேர்ந்து அவங்களுடைய தலைமையில் இந்த வீட்டில் இருந்த வேலைக்காரர்களும் போயிருக்காங்க. அவங்க ஒரே அடியே வேலைக்காரர்கள் இல்லாமல் இல்லை. எல்லாரும் அவங்க இதில் வேலைக்காரர்கள் இருக்காங்க. அந்த வேலைக்காரர்களும் போனார்கள். வேலைக்காரர்களுடைய, ஏன்னா அவங்க 70 பேர் தான் போனாங்கன்னு சொல்லக்கூடாது. வேலைக்காரிகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே தான் என்ன செய்கிறாங்க, இதிலிருந்து போகிறாங்க. இஸ்ரவேல் நாட்டிலேருந்து இது எகிப்துக்கு போகிறாங்க. இது நம்ம புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பைபிள் 70ன்னு இருக்க, அப்போ நீங்கள் 70ங்கிறதுக்கு நீங்கள் இத்தனை பேர் சொல்கிறீங்க, அது என்ன கணக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அங்கே தலைமை தான் முக்கியமே தவிர மற்றொரு முக்கியம் கிடையாது. இன்னொன்று, இவங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள். சாப்பாடு தான் கிடைக்கல தவிர பணம் இருந்தது. சாப்பாடு தான் கிடைக்கல தவிர என்ன இருந்தது? பணம் இருந்தது. பணத்தை சாப்பிட முடியாதுல்ல. அதனால தான் எங்கே வியாபாரம் நடக்குதோ அங்கே போய் வியாபாரத்துக்கு பொருளை கொடுத்து வாங்கினாங்க. இப்போ இவங்க ஒவ்வொருத்தர் பையில் என்ன தான் கொண்டு போனாங்க? வெறும் கையில் பிச்சை எடுக்க போல. இந்த 10 பேரும் அந்த நாட்டுக்கு போய் பிச்சை எடுக்க போல. என்ன கொண்டு போனாங்க? பை நிறைய வெள்ளி பணத்தையும் பொன் பணத்தையும் கொண்டு போனாங்க. கடைசியில் 2வது முறை போகும்போது என்ன கொண்டு போனாங்க? அந்த நாட்டில் விளையிற சிறந்த விளைபொருளையும் கொண்டு போனாங்க. அப்போ அந்த விளைபொருளெல்லாம் உங்களுக்கு யார் தயாரித்து கொடுக்குறது? வேலைக்காரர்கள். அப்போ வேலைக்காரர்களும் பிழைக்கணும். வேலைக்காரர்களுக்காகவும் இவர்களோடு கூட போயிருந்தாங்க. இப்போ இவங்க அந்த பெரிய எஜமான வீட்டில் சாப்பாடு இருந்தால் தான் அவங்களுக்கு சாப்பாடு. அதனால் வேலைக்காரர்கள் இவர்களோடு கூட சாப்பாடு வாங்க போனார்கள். நல்லா கவனிச்சுங்க. எல்லாம் என்னென்ன குதிரையில் கழுதையில் போகும்போது அங்கிருந்து மூட்டையை கொடுத்துறாங்க. இப்போ 12 பேருடைய மூட்டை தான் அவுக்க சொல்கிறாங்களே தவிர மற்றவருடைய இதை சொல்லலை.
அதுக்கு அர்த்தம் அவங்கள வரலன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாருடைய பையன் சோதனை போட்டிருப்பாங்க. குறிப்பாக இது 12 பேருடைய 10 பேருடைய இதை சோதனை போட்டிருப்பாங்க. ஏன்னா இன்னொன்று இவங்களுக்கு அவர் சிறப்பு இதெல்லாம் செய்கிறாரு. வேலைக்காரனுடைய பையிலெல்லாம் அவர் காசெல்லாம் வைக்கலை, இவருடைய பையில் மட்டும் வச்சுருந்துருக்கிறாரு. ஏன்னா அவர் அவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது பெரிய கூட்டமாக போகிறாங்க. வேலைக்காரர்கள் அவங்களுக்கு முன்னே இருந்த வேலைக்காரர்களே இப்போ இருந்திருக்காங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இருந்திருப்பாங்க. என்ன அவங்க அந்த விசுவாசத்தை விட்டுருந்துருக்க மாட்டாங்க. இன்றைக்குமே எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தபோது வேலை செய்தவங்க இதே கூடலூரில் 1ஆம் மைலில் இருக்காங்க. இன்றைக்கும் எங்களோட என்ன செய்கிறாங்க, போக்குவரத்தில் இருக்காங்க. அவங்க எங்களை விட பெரியவங்க, வயசாகிட்டாங்க. ஆனாலும் ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு படுகு மொழியில் கேட்டு போகிறாங்க. ஸோ அந்த உறவு இருக்குது. அந்த பிள்ளைகளை பார்க்குறோம் நாங்கள். அப்போது தேவஸ்வரர்கள் கடையெல்லாம் வச்சுருக்காங்க, பெரிய வசதிக்காரங்க ஆகிட்டாங்க. ஆனால் என்ன இருக்குது, உறவு இருக்குது. இப்போ எத்தனை வருஷம் ஆகிடுச்சு? 40-50 வருஷம் ஆகிடுச்சு. 40-50 வருஷம் அவங்க பேரப்பிள்ளைங்களாம் எடுத்துட்டாங்க. அந்த பிள்ளைகளும் சமீபத்தில் நாங்கள் போய் பார்த்து பேசிட்டு வந்தோம். ஸோ அந்த உறவு இருக்குது இல்லையா? அதனால் அவர்கள் இருந்திருப்பாங்க. நம்பர் 1. இன்னொன்று, எகிப்தியர்களில் பலர் இவர்களுடைய தேவனை நம்பினார்கள். ஏன்னா அங்கே நடந்த அந்த 10 அடையாளங்கள் இருக்குல்ல, அதை கவனமாக பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்களுடைய அந்த வீடு மாத்திரம் பாதுகாப்பாக இருக்கும், இவங்க வீடு அழிஞ்சு போகும். இஸ்ரவேலருடைய வீடு எருமை மாடுகள் மாத்திரம் ஒன்றாகாது, இவங்க வீட்டில் இருக்கிற எருமை மாடுங்க அழிஞ்சு போகும். இதில் என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டுருந்துருப்பாங்க. கேட்டிருந்தோடனே எல்லாரும் ஏதாவது ஒரு இது சொன்னாலும் மோசையை காமிச்சு, மோசையுடைய தேவனை காமிச்சிருப்பாங்க. தங்களுடைய முற்பிதாக்களுடைய தேவனை காண்பித்திருப்பார்கள். அப்போ அந்த முற்பிதாக்களுடைய தேவன் மேலே அவர்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். இப்போ நம்மள எத்தனை பேர் நம்ம கிறிஸ்துவை காட்டும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாங்கல்ல இல்லையா, பல ஜாதி மக்கள். அதே போல் அந்த நாட்களில் இஸ்ரவேல் நாட்டிலிருந்து போனவர்கள் சொன்ன கடவுளை பற்றி அறிந்து எகிப்தியர்களிலே அநேகர் யெகோவா தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ என்ன செய்கிறாங்க, இங்கே வராங்க. சரி, அதுக்கு முன்னாடி இப்போது இது ஆபிரகாமுடைய நாட்களில் தான் முதல் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்மவேல், இவங்க 3 பேர் ஒரே நாளில் சேர்ந்தாங்க. அது போன வகுப்பில் சொன்ன ஞாபகம். இதனுடைய தொடர்ச்சி கொஞ்ச நாள் விடுபட்டிருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சிலர் செய்திருக்காங்க. மோசே செய்யலை. ஏன் மோசே விருத்த சேதனம் செய்யலை அப்படிங்கிறதுக்கு காரணம் அவர் அரசியாருடைய மகனாக மாறினதுனால ஒருவேளை இருக்கலாம். இதனால் ஒய்ஃப் சிப்போராளுக்கு இந்த விருத்த சேதனத்துடைய காரியம் தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அவன் என்ன செய்கிறா, இவங்க போகும்போது கடவுள் அவங்களை அழிக்க தேவதூதன் அனுப்பும்போது உடனே கருக்கான ஒரு கல்லை எடுத்து விருத்த சேதனம் பண்ணி அந்த தோலை எடுத்து அந்த தேவதூதனுடைய காலில் நடுவில் போட்டுறோம். ஸோ மோசே எத்தனை வருஷத்தில் செய்யப்படுறாரு? 80வது வயதில். அது வரைக்கும் ஒரு செலிபிரிட்டி அவருக்கு இது இருந்திருக்காரு. ஸோ இப்போ இந்த மக்கள் தான் வந்துடுறாங்க. ஆக முதல் விருத்த சேதனம் நடைபெறுகிறது. முதல் விருத்த சேதனம் ஆக்சுவலி ஆதியாகமம் 17வது அதிகாரம் நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் தான் முதல் விருத்த சேதனம். ஸோ இது இங்கே இப்போது இவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு புதுதாக பிறந்த பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து மாசாக ஒரு
சர்க்கம்சேஷன் நடக்கும். மாஸ் இந்த முஸ்லீம்ஸ் வந்து சில டைமில் இந்த பண்டிகை காலங்களில் நிறைய பேருக்கு ஒரே டைமில் விருத்த செய்வாங்க. அதாவது சுண்ணத் பண்ணி விடுவாங்க. ஆமாம், மண்டபத்தில் பண்ணுவாங்க. என்ன பல மண்டபங்கள் நடக்கும். என்ன அது ரொம்ப முக்கியமாக செய்வாங்க. அதே போல் இருக்கும். இது வந்து யோசுவா 5:9 கில்கால்ங்கிற இடத்துல நடக்குது. படித்து பாருங்கள். அந்த நாட்களில் நடக்கலை, அதனால தான் இங்கே நடக்குது. யோசுவா 5:9-3 படிங்க. அப்பொழுது யோசுவா கருக்கான கத்தியிலே உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை சரி, அதுக்கு 9வது வசனம் படிங்க. அதில் வந்து அந்த 2 இடம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. அதனால தான் அந்த இடத்துக்கு கில்கால்ங்கிற பேர் அப்போதும் முதல் சொல்றாங்க. கில்கால்ங்கிற பேர் எப்போ வந்துச்சு? கில்கால்ங்கிறதுக்கு எப்போ முதல் பேர் வந்துச்சு? இவங்க என்னைக்கு முதல் முறையாக விருத்த சேதனம் செய்கிறாங்க அப்போ தான். அதுக்கு முன்னால் அது ஒரு மேடு. இப்போ அதுக்கு என்ன பேர் ஆச்சு? கில்கால். கில்கால்ங்கிறதுக்கு என்ன பொருள்? புரட்டி போடுதல். அதுதான் கில்கால்ங்கிறதுக்கு பொருள். ரோல். நீங்கள் இந்த பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த சண்டே ஸ்கூலில் படிச்சிருப்பீங்களே, ஒரு ஆக்ஷன் சாங் நீங்களாம் சொல்லி கொடுத்துருப்பீங்களா? என் பாவம் உருண்டு போச்சு, அது உருண்டு புரண்டு போச்சு அப்படின்னு இந்த பாட்டு படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? rolled away my sins are rolled away அப்படிதானே வருது. ஸோ அந்த பாட்டை அடுத்த முறை நீங்கள் சண்டே ஸ்கூலில் படித்து காட்டுங்க, இல்லை வீட்டில் போய் படிங்க. இதுதான் ரோல்ட் அவே. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நான் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சகோதரர் கேட்டார், ஜான் பனின்னு எழுதின மோட்ச பிரயாணம் இல்லையா? நான் அப்போ கொஞ்ச நேரம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஜான் பனின்னு எழுதின மோட்ச பிரயாணத்தில் வர முக்கியமான கதாபாத்திரம் யாராவது படிச்சிருக்கீங்களா? பில்கிரிம் ப்ரோக்ரஸ். தயவுசெய்து அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஜான் பனின்னு எழுதின பில்கிரிம் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிற ஆங்கில புத்தகம். அதை தமிழில் பரதேசி மோட்ச பிரயாணம்னு பேர், அல்லது மோட்ச பிரயாணம். என்ன ஜான் மில்டன் எழுதுனது அதல்ல, அது பாரடைஸ் லாஸ்ட். இது ஜான் பனியன். நீங்கள் சொல்கிறது பாரடைஸ் லாஸ்ட். அதில் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இவர் வந்து என்ன சொன்னார், ஹிஸ்ட்ரி தானே அப்படின்னு. நான் சொன்னேன் அது ஹிஸ்ட்ரி கிடையாது. அவர் வந்து ஒரு கனவு காண்றது போல மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறாரு. அல்லது ஒருத்தனை டிசைப்பிள் ஆக்கின பிறகு, ஒரு சீஷன் ஆக்கின பிறகு, அந்த சீஷனுடைய வாழ்க்கையில் வர சோதனைகளை எப்படி ஜெயிக்கிறதுங்கிறதுக்கான கருத்தை சொல்கிறாரு. அதை வந்து ஆரம்பத்திலிருந்து ஒரு பாத்திரமாக அந்த கிறிஸ்டியானுங்கிறவரை அடிப்படையாக வச்சு எழுதுகிறாரு. அந்த கிறிஸ்டியானுங்கிறவர் யார் அப்படிங்கிறத எப்படி அறிமுகப்படுத்துகிறாருன்னா, அந்த புஸ்தகத்தில் ஒரு பெரிய பாரத்தை தோளில் சுமந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன், அவர் கஷ்டப்படுறாரு. அதை இறக்கி வைக்கிறது, அந்த மூட்டையை இறக்கி வைக்கிறது கஷ்டப்படுறாரு. இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? சரி, நீங்கள் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா தமிழில் ரட்சணை யாத்திரிகம் அப்படின்னு கிருஷ்ணப்பிள்ளை எழுதின இதில் அவர் அதை வந்து தமிழில் அழகாக பொயட்ரி வடிவில் எழுதியிருக்கிறார். சரி, பொயட்ரி தெரிஞ்சால் தமிழ் பொயட்ரி படிக்க உங்களால் முடியுமானால் இந்த ரட்சணை யாத்திரிகம் படிங்க. அது முடியாதுங்க, அதில் டூ ஹார்ட் அப்படின்னா, ஏன்னா தமிழ் அந்த மாதிரி கடினமாக இருக்கும் அப்படின்னா, மோட்ச பிரயாணம்ங்கிற புஸ்தகம் கடையில் கிடைக்கும் ஆச்சுங்களா? வேணும்னு சொல்லுங்கள், நான் வேணும் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன் ஆச்சா? அந்த புஸ்தகத்தில் இந்த அந்த இந்த அருமையான இந்த சத்தியம் வரும். அந்த சத்தியம் என்னென்னா, முதல்ல ஒரு 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 சாதாரண ஆளை நம்ம பார்க்குறோம். அவர் முதுகில் என்ன இருக்குது? பாவம் இருக்குது.
இப்போ நம்ம எல்லாருடைய முதுகில் பாவம் தானே இருந்துச்சு. இயேசு ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால், இயேசு ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் பாவம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? பாவம் இருந்தது. அது நம்ம தூக்கம் வந்துட்டு இருந்துடும். இப்போ நமக்கு எல்லாருக்கும் என்ன இதாகும்? இது எங்கன்னா இறக்கி வைக்கலாமா அப்படின்னு, இது எங்கேனாவது இறக்கி வைக்கலாமான்னு. ஏன்னா அதனால தான் அந்த அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது, கொஞ்ச நேரம் அமைதி தேடுறதெல்லாம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த கிறிஸ்டியான் என்கிறவருக்கு, அவரை கிறிஸ்டியானுங்கிற பேரில் சித்தரிக்கிறார். அவருக்கு ஒரு சுவிசேஷன் போய் சுவிசேஷன் சொல்கிறாரு. சுவிசேஷன் சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? அதான் பாரு சிலுவை, அந்த சிலுவைகிட்ட போனால் உன் பாவம் போகும்னு சொல்கிறாரு. இவர் மறுத்து வெறுத்து திரும்ப அப்படி இப்படியாகி ஒரு வழியாக ஒரு வகையில் போய் அந்த சிலுவைகிட்ட போகிறாரு. சிலுவைகிட்ட போய் சிலுவையை பற்றி பிடிக்க தொடங்கும் போது அவர் தோளில் இருக்கிற அந்த இது என்ன ஆயிடுது? பாரம் அப்படியே கழண்டு போயிடுது. அப்போது தான் அவர் வந்து ஒரு பெருமூச்சு அப்பாடாங்கிறாரு. அப்போது அந்த அந்த மோட்ச பிரயாணத்தில் என்ன சொல்லுது? அது உருண்டு போய் காணாமலே போயிடுச்சு. அது எதை குறிப்பிடுது? பாவ பாரத்தோடு யார் ஆண்டவர்கிட்ட வந்தாலும் அவர்கள் மேல் இருக்கிற பாவம் சாபம் எல்லாம் என்ன ஆகும்? உருண்டு போய் காணாமே போயிடும், தொலைஞ்சு போயிடும். அதுதான் அந்த கதையினுடைய சாராம்சம், தொடக்கம். அதுக்கு பிறகு அந்த பாவம் உருண்டு போனவருடைய அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அவர் கிறிஸ்துவில் எப்படி வளர்றாருங்கிறத காண்பிக்கிறதுக்கு தான் மோட்ச பிரயாணம். மோட்சத்துக்கு போகிறதுக்கான ஒரு பயணம், மோட்ச பயணம், மோட்ச பயணம். அப்போ வழியில் இயேசு ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது அது மலர் நிறைந்த இதல்ல, படுக்கை அல்ல, மலர் நிறைந்த படுக்கை அல்ல, அது முள். கிறிஸ்தவங்களுக்கு தெரியும் என்ன, இந்த பக்கம் திருமணம் குத்தம், இந்த பக்கம் திருமணம் குத்தம், என்ன குறுகலான பாதையில் போகணும். அப்படி போகும்போது இவர் அடிக்கடி என்ன ஆகிடுறாரு? ஒரு இடத்துல போய் தூங்கிடுறாரு. தூங்கினோடனே இவர் கையில் இருந்த இந்த ரட்சிப்பை ஒருத்தர் திரும்பி போயிடுவார். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். நிறைய இது இருக்குது. அதை இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறதில்ல. இதில் வந்து அந்த ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு? அங்கே வந்து அந்த சிலுவைகிட்ட வரும்போது அது ஒரு பாவம் என்ன அது உருண்டு போகுது. அதே போல் இந்த புஸ்தகத்தில் நிந்தை, எகிப்தியருடைய நிந்தை அத்தனையும் நீங்கி போகுது. அதனால் அந்த இடத்துக்கு கில்கால்னு பேர் வைக்கிறாங்க. கில்கால்ங்கிற பேருக்கு பொருள் ரோல், உருளுதல், புரண்டு போகுதல் என்பது. அதனால தான் நான் சொன்னேன், அந்த இதனுடைய அடிப்படையில் தான் என் பாவம் உருண்டு போச்சே, என் பாவம் உருண்டு புரண்டு போச்சு அப்படின்னு நம்ம பாடுறோம் தமிழில். இங்கிலீஷில் வெறும் ரோல்டவே தான் ஆயிடுச்சு. சரியா? ஆக முதல் சுன்னத்து நடந்த இடம், அந்த இடத்துக்கு பேர் என்ன? கில்கால். இதில் எபிரேய வார்த்தையில் கில் என்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? கில்கால். அதில் கில் என்கிற வார்த்தைக்கு பொருள் உருட்டுதல் அல்லது சுருட்டுதல். இந்த மாதிரி இதுதான் இதுக்கு பேர் கில். வச்சுங்களா? இந்த கில்கால்ங்கிறதுக்கு இப்படி சுற்றி விட்டா இது இப்படியே சுற்றி இதாகுது இல்லையா? அதுதான் கில்கால்ங்கிறது. உருண்டது மாத்திரல, சுற்றி உருடு. அதனால தான் நம்ம அந்த இதில் பாட்டில், தமிழ் பாட்டில் படிக்கிறோம், உருண்டு புரண்டு போச்சு, உருண்டு போச்சு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். சரி. ஸோ கில்கால்ங்கிறதுக்கு இதுதான் பொருள். அந்த கில்காலில் தான் முதல்ல இந்த பேர் வைக்கிறாங்க. அதுதான் முதல் ஃபஸ்ட் கேம்ப் சென்டர். அடுத்து இங்கே வந்த உடனே இவங்க இது வரைக்கும் சோம்பேறியாக இலவசமாக சாப்பிட்டு இருந்ததுக்கெல்லாம் நின்றுடுச்சு. இலவசமாக சாப்பிட்டு இருந்தது அந்த ப்ரொவிஷன் நின்று போயிடுச்சு, மன்னா நின்று போயிடுச்சு.
கில்கால் சம்பவத்துக்கு பிறகு மறுநாள் நின்றுச்சு. ரேஷனில் இலவச அரிசி கட் பண்ணிட்டாங்கள, கட் பண்ண போகிறாங்களே, கட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு எப்படி கஷ்டப்படுவோமோ அதே மாதிரி இவங்களுக்கு இப்போது இலவசமாக வந்துட்டு இருந்த ரேஷன் நின்றுடுச்சு. இலவச ரேஷன் எது ஆடை நின்றுடுச்சு, இதுவும் நின்றுச்சு, மன்னாவும் நின்றுடுச்சு. ஸோ மன்னா தான் முக்கியம். சரியா? மன்னா நின்று போய்விட்டது. இப்போ கடவுள் இந்த இடத்துல யோசுவாவுக்கு காட்சி கொடுக்குறார். எப்படி காட்சி கொடுக்குறான்னா, சேனையின் அதிபதியாக காட்சி கொடுக்குறார். சேனையின் அதிபதியாக காட்சி கொடுக்குறார். 5வது அதிகாரம் 13 15 வரைக்கும் உள்ள வசனத்தை படிச்சிங்கன்னா நமக்கு தெரியும். 5, 13, 14, 15. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ ஒருவர் அவருக்கு எதிராக நின்றார். அவருடைய கைகளிலே ஒரு பட்டயம், உருவி பட்டயம், அந்த பையிலிருந்து எடுத்த பட்டயம் என்ன கையில் வச்சிருக்கிறாரு இருந்தது. அப்போ யோசுவா என்ன செய்யறாரு? அவரிடத்துல சென்று, நீர் யார் சார்பா இருக்கிற? எங்களை சார்ந்தவரா சத்துருவை சேர்ந்தவரா? ஏன்னா இப்போ நிக்கிற பெரிய வாழை எடுத்துட்டு யாருக்கு முன்னால? யோசுவாவுக்கு முன்னால. இப்போ கேட்குமா கேட்க வேண்டாம்? நீங்க யாரு? உங்களை புதுசாக பார்க்குறேனே, எங்கள் கூட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் எங்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்களா தெரியலையே. ஏன்னா இப்போது யோசுவாவுக்கு அங்கிருந்து 6 லட்சம் பேருடைய முகம் மனசில் இருந்தது. அதுதான் முக்கியம். 6 லட்சம் ஜனங்களுடைய முகமும் அவன் மனசில் இருந்திருக்கு. அதனால கேட்குறாரு, நீ யாருப்பா? புதுசாக இருக்க? நீ எங்களை சேர்ந்தவனா? இல்லை இந்த ஊரை சுற்றி இருக்காங்களே கானானியர்கள், எபூசியர்கள், இவங்களை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு? அதற்கு அவர், அப்படி அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியால் இப்பொழுது இங்கே வந்து உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது சேனையின் அதிபதியாய் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பைபிளில் நேரடி தகவல் கிடையாது. அது மிகாவேலோ அல்லது காப்ரியேலோ அல்ல. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதெல்லாம் டைரக்டாக சொல்லப்படலை. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்பொழுது ஏன்னா இங்கே யோசுவா அவரை பணிந்து கொள்கிறார். அவர் பணிந்து கொள்ளும்போது அவர் அதை அங்கீகரிக்கிறார். பணிந்து கொள்ளும்போது அதை அவருக்கு பூசப்படும்போது அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் நல்ல கவனிங்க, காப்ரியேலும் சரி, மீகாவேலும் சரி, அல்லது மற்ற எந்த தூதர்களும் சரி, அவர்களுக்கு வணக்கம் செய்யும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு நீ ஆராதனை வணக்கம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லைப்பா. நீ யாரை தான் தொழுது கொள்ளணும்? ஆண்டவர் தான் தொழுது கொள்ளணும். நாங்கள் அதுக்கு தகுதியானவர்கள் இல்லை. நாங்களும் உங்களை போல அவரை ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்வார்கள். அதனால இந்த ஆராதனை இப்போ யார் அங்கீகரிக்கிறது? சேனைகளின் அதிபதி. அப்போ அந்த சேனைகளின் அதிபதி யாரு? இயேசு. அதாவது இதை எப்படி பார்க்கணும்னா, இங்கிலீஷில் சொன்னால் பிஃபோர் என்ன சொல்கிறது, டேக்கிங் ஹியூமன் ஃபார்ம். அவர் வந்து மனித உரு எடுப்பதற்கு முன்பாக அவருடைய நிலை, ஆண்டவருடைய நிலை.
ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்ம என்ன நினைக்கக்கூடாது, ஏதோ கிறிஸ்மஸில் தான் பிறந்தார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து கிறிஸ்மஸில் பிறந்தாரா? இல்லை. அப்படி என்றால் யார் இந்த இயேசு கிறிஸ்து? இயேசு கிறிஸ்து காலங்களும் உருவாவதற்கு முன்பே பிதாவின் வலது பாரிசத்திலே விற்றிருந்தவர். இன்னும் சொல்ல போனால் பிதாவின் மடியிலே இருந்தவர். பிதாவின் மடியிலே இருந்தவர். அவராலே இல்லாமல் உலகம் உண்டாக்கப்படவில்லை. எவராலே இல்லாமல்? இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாக உண்டாற்று. உண்டான ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் தேவன், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் தேவன், சேனைகளின் அதிபதி, சேனைகளின் அதிபதி. ஆக இப்போ இங்கே நின்னது யாரு? அப்போ இவர் என்ன செய்கிறாரு? வேற ஒன்றும் செய்யலை, கேள்வியெல்லாம் கேட்கல, மாறாக முகங்குப்புற விழுந்து வணங்குற. முகங்குப்புற விழுந்து வணங்கின உடனே அவர் என்ன சொல்றாரு? என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்கிறார். பாருங்க, அங்கே அந்த அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள், தேவதூதர்கள் யாரையும் ஆண்டவர் என்று சொல்லப்படவில்லை. தேவதூதர்கள் யாரையும் நாம் ஆண்டவர் என்று சொல்லவில்லை. ஆகவே கேத்தலிக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. கேத்தலிக்ஸு ஆண்டவர் இந்த தேவதூதர்களை வணங்குவாங்க, தெரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டினுடைய விசுவாசிகள் யாரும் தேவதூதனை கடவுளாக ஏற்றுக்கொண்டது கிடையாது. சரி, இப்போ சேனையின் அதிபதி என்ன சொல்கிறாரு? யோசுவாவை பார்த்து, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. இப்போது அவன் காலை விழுந்து வணங்கும்போது கூட காலில் என்ன வச்சுருந்துருக்கிறாரு? செருப்பு போட்டுருந்துருக்கிறாரு. ஓ, ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது செருப்பு போடக்கூடாதுங்கிறது இங்கேருந்து நமக்கு வருது. செருப்பு போடுறது ஆண்டவருடைய சமூகத்தில் வருது. சரி, எனவே கட்ட ஸ்டோரி ஷார்ட், நிறைய கதை பேசிக்கணும் போயிடும். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சேனைகளின் அதிபதியாக யோசுவாவுக்கு காட்சி கொடுத்த இடம் இந்த இடம். சரி, இப்போ சுன்னத் செய்யப்பட்ட போது 2 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, நிந்தை நீங்கி போகிறது. 2வது, சேனைகளின் கர்த்தர் அங்கே அவருக்கு அவருடைய இதை உறுதிப்படுத்துகிறாரு, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஒரு எத்தனை பேருக்குன்னு சொல்லி கவுண்டர் இது எவ்வளோ பேர் பண்ணியிருப்பாங்க? என்ன சொல்லப்படல. அதாவது அவங்க கணக்குப்படி 6,20,000 வயதுக்கு மேலானவர்கள். மீறி எத்தனை பேர் இந்த சிறு பிள்ளைகள் சொன்னாங்க தெரியாது. ஏன்னா சாதாரணமாக அந்த சுன்னத் செய்கிறது சிறு பிள்ளைகளே செய்து விடுவாங்க. ஏன் அப்படின்னா, சுன்னத் செய்யும்போது ஏற்படுற அந்த வலி இருக்குல்ல, அந்த வலியை பெரியவங்களால் தாங்க முடியாது. பெரியவங்களால் தாங்க முடியாது, சிறு பிள்ளைகளால் தாங்கிக்கொள்ள முடியாது. அந்த அந்த அது சீக்கிரமாக அவங்க கீழாயிடும். சிறு பிள்ளைகளுக்கு என்ன காயப்பட்டாலும் என்ன ஆகிடும்? உடனே ஆகிடும். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா, இந்த தாமாரை பெண் கோயிட்டு அவங்க ஒரு ஊரில் இருக்கும்போது அந்த அந்த ஊரினுடைய ஒரு பெரிய மனுஷன் வர்றார். ஆதியாகமத்தை பார்க்குறோம். தாமார் யார்? ஆபிரகாமுடைய மகள்களில் ஒருத்தி. தாமார் தான் யாக்கோபுடைய மகள். யாக்கோபுடைய மகள். தீனா. சாரி, தீனாவை பெண் கேட்டு வர்றாரு. இப்போது தீனாவை பெண் கேட்டு வரும்போது இவங்க என்ன செய்கிறாங்க? 2 பேர். யார் யார்? லேவியும் சிமியோனும் தந்திரமா என்ன பண்ணுறாங்க? யோ, உனக்கு பொண்ணு தரோம், நீ எங்களை மாதிரி இல்லை, எங்களை மாதிரி ஆகிடு, கன்வெர்ட் ஆகிடு. சொல்ல போனால் நீ மதம் மாறிடு. எப்படி மதம் மாறுற? சுன்னத் பண்ணிடு அப்படின்னு. அவங்க சுன்னத் பண்ணோடனே இவங்களுக்குள்ள வேற வைராக்கியம் வந்துடுது. நீ எல்லாம் போய் என் தங்கச்சி கட்டணும்னு விரும்புறியா
அதனால தான் அவன் தண்டனை பண்ணான். அதனால தான் இந்த இது உடனே அவங்க அந்த சுண்ணத் பண்ணி அந்த வலியில் வேதனையில் துடிச்சிட்டு இருக்கும்போது போய் டக்குன்னு வெட்டிட்டோம். அது அவங்க தலைமுறைக்கு அந்த சாபம் இருந்தது, தலைமுறைக்கு சாபம் இருந்தது சார். பேசாமல் இந்த பொண்ணை கொடுத்துருந்துருக்குறாரு. சரி, அதனால தான் தலைமுறைக்கு அந்த சாபம் இருந்ததுங்கிற காரணம் என்னென்னா, யாக்கோபு மரிக்கிறதுக்கு முன்னால் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குறேன்ல, அப்போது யாக்கோபு இவங்க 2 பேரை பார்த்து என்ன சொல்கிறாரு, எப்பா நீங்கள் செய்த அந்த நியாயம் இருக்க அது இன்னும் கணக்கில் இருக்குப்பா, அது இன்னும் மன்னிக்கப்படலைங்க. ஏன் அந்த கொல்லப்பட்டாங்களே, அந்த வேதனையில் இருக்கும்போது கொல்லப்பட்டாங்களே, அவங்ககிட்ட குற்றமே இல்லை. ஸோ குற்றம் இல்லாதவர்களை நாம் கொலை செய்யும் பொழுது அது நம்மேலே பலிக்கும், நம்மேலே திரும்பி வரும். அதுதான் அதனுடைய பொருள். சரி, என்னம்மா கேளுங்க, எங்கிட்ட கேளுங்க. சிமியோனும் லேவியும். லேவி நீங்கள் இதை அவங்க ஆசீர்வாத் பகுதியில் படிக்கலாம், முன்னால் இந்த ஆதியாகமத்தில் படிச்சிடலாம். எங்கே வருது எத்தனை அதிகாரம் அப்புறமா சொல்கிறேன். நான் வேணும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுறேன். அடுத்து எரிகோ கோட்டை விழுதல். எரிகோ கோட்டை விழுதல். எரிகோ என்கிற அந்த சொல்லுக்கு பொருள் சந்திரன் அல்லது பௌர்ணமி என்று. சந்திரன் அல்லது பௌர்ணமி என்று பொருள், அல்லது முழு நிலா என்று பொருள். இப்போ கேள்வி, நீங்கள் சமீப காலத்தில் இந்த காசாவில் நடந்த அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்களே, என்ன அந்த இந்த பில்டிங் எல்லாம் செதறி பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் தூளாக நிற்கிறத பார்க்குறோம். நேற்றுக்கெல்லாம் அந்த புல்டோசர் வச்சு அந்த இதெல்லாம் இந்த ரபல்ஸ் எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுருந்தாங்க, ரோடு உண்டாக்கிட்டு இருந்தாங்க, பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது இதில் இருக்கு ஆதியாகமம் 49:5 வசனம், சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவி. இப்போது பார்த்தீங்கன்னா அந்த நல்லது, தேங்க்யூ. அந்த இது பாலஸ்தீன தேசத்தில் அவங்க பண்ண அந்த இது எல்லாமே அப்படியே சுக்கு நூறாக கிடக்குது. அங்கே இருக்கிற அந்த இடம், இது என்ன இந்த ஊரா அப்படின்னு கேட்குற மாதிரி நமக்கு தெரியும். அப்படி ஒன்றும் இல்லை, சுத்தமாக ஒன்றும் இல்லை. இப்போது விஷயம் என்னென்னா, இஸ்ரவேல் மக்கள் குண்டு போட்டு அடிச்சிட்டாங்க, குண்டு போட்டு இருந்தாங்க ஓயாமல். ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா, இஸ்ரவேலின் மேலே அதிகமான குண்டு மழை பொழுது இந்த அளவுக்கு நஷ்டம் ஆகலை. எருசலேமை நேசி காமிச்சிருந்தாங்க, இன்னும் அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அயன் டோம் பாதுகாக்கும் கருவி. ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆனால் அவங்க நாடு சுக்கு நூறாயிடுச்சு சார், சுக்கு நூறாயிடுச்சு. இப்போ இந்த எரிகோ அப்படியே அந்த நிலைக்கு ஆயிடுச்சு. அந்த என்னுடைய கணிப்பு. எரிகோ கோட்டையை பற்றி நம்ம படிக்கும்போது, எரிகோ எங்கே இருக்குது அப்படின்னா, எரிகோ பற்றி ஊர் சொல்லிட்டேங்கள, எவ்வளோ அர்த்தம் சொல்லிட்டேன். எரிகோ வந்து எருசலேமிலிருந்து 18 அல்லது 20 மைல் தொலைவில் இருந்தது. யோர்தானுக்கு 4 மைல் தொலைவில் இருந்த ஊர். யோர்தானுக்கு 4 மைல், எருசலேமுக்கு 18 அல்லது 20 மைலில் எருசலேம் இருக்கு. அல்ல, அந்த பக்கம்
யோர்தானுக்கு அந்த பக்கம் யோர்தான் கிலோ. ஸோ இன்றைக்கி இந்த மைல் கணக்கை நீங்கள் கிலோமீட்டர் கணக்கில் ஆக்கணும்னா 28 கிலோமீட்டர் அல்லது 32.18 கிலோமீட்டர். இந்த 18 அல்லது 20 கிலோமீட்டர் சொன்னேன்ல, சரி. சொல்லுங்க. 18 மைல் அல்லது 28 கிலோமீட்டர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு. 20 மைல் அல்லது 38.18 கிலோமீட்டர். ஏன்னா இப்போ மைல்னா யாருக்கும் தெரியாதில்ல. மைல் தெரியுமா? மயில்னா சோலையில் இருக்கிற மைல் தான் நமக்கு தெரியும். மயில்னா என்னன்னு தெரியாது. மயில் கல். நாங்களும் மயிலுங்கிறது தான் பயன்படுத்தி பழகிருக்கோம். நீங்களும் என்ன கிலோமீட்டர் கணக்கில் சொல்கிறீங்க. சரி, எனிவே கட் த ஸ்டோரி ஷார்ட். கத்தி இல்லாமல், ரத்தம் இல்லாமல், யாரும் போய் சண்டை போடாமல் அதிசயமாக ஒரு கோட்டையை கைப்பற்றுறாங்க. அதிசயமாக ஒரு கோட்டையை கைப்பற்றுறாங்க. அது மாத்திரமல்ல, அந்த கோட்டையை அப்படியே அழிஞ்சு போகும்படியே அப்படியே விட்டுடுறாங்க, கைவிடப்படுறாங்க. அந்த இடத்த போய் யாரும் கட்டக்கூடாதுன்ட்டாங்க. யோசுவா ஒரு சாபம் போடுறாரு, எவனாவது வந்து இந்த கோட்டையை திருப்பி கட்டினா முதல்ல ஃபவுண்டேஷன் போடும்போது அவன் தலைப்பட செத்து போயிடும் சொல்கிறாரு. சாபம் போடுறாரு, படிச்சு பாருங்க. ரெண்டாவது, அப்படியே ஃபவுண்டேஷன் போட்டு பையன் பணம் போட்டுன்னு பையனை இழந்துட்டு ரெண்டாவது நிலைக்கால் வைக்கிறேன் பாருங்க, அப்போ இன்னொரு தலை விழுகும். இயற்கையாக ஆண்டவருடைய சாபம் இது. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் யோசுவா சொல்கிறாரு, எப்பா நீங்கள் ஊரை போய் இது பண்ணிடுங்க, அங்கேருந்து ஒரு பொருளை நீங்கள் எடுத்து வரக்கூடாது. அங்கே இருக்கிற வெள்ளியானாலும் பொண்ணானாலும் எடுத்து வரக்கூடாது. ஆனால் அநியாயமாக ஆகாத ஆசைப்பட்டு அழிஞ்சே போயிட்டான். அங்கேருந்து ஒரு நல்ல ஜமுக்காலம், என்ன ஃபாரின் ஜமுக்காலம்னு நினைக்கிறேன், கண்ணை பறிச்சது. அதை எப்படியோ சுட்டிட்டான். எதுக்கு போனவன்? ராகாபை காப்பாற்றுறதுக்கு போனவன். ராகாபை காப்பாற்றுறதுக்கு போய் இந்த அங்கிருந்து கொஞ்சம் காசு, கொஞ்சம் அந்த துணி, அதுக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கை ஆகிட்டு போயிட்டோம். ஆகாதவன போயிட்டோம். சரி, இப்போ இந்த எரியோவை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் எப்படி அந்த அற்புதமான காரியத்தை செய்தார்னா, வெறும் 7 ஆசாரியர்கள், வெறும் 7 ஆசாரியர்கள். இஸ்ரவேலில் நான் எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்க? 6 லட்சம் பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் ரெஸ்ட்டில் இருந்தாங்க. வெறும் 7 ஆசாரியர்கள். அப்புறம் அவங்க கையில் 7 எக்காலங்கள், கொம்பு. என்ன இந்த கொம்பு, இந்த மாதிரி ஒரு கொம்பு பார்த்துருக்கீங்களா? ஊதுறது கொம்பு பார்த்துருக்கீங்களா? எங்க? ராணுவத்தில் இல்லை இந்த கொம்பு இருக்கா சார்? திருவிழாவில் இருக்கும். நீலகிரியில் இங்கே கோத்தர் இருக்காங்கல்ல, கோத்தர்களுக்கு அவர்களுக்கே உரியான கொம்பு இந்த கொம்பு ஆச்சுங்களா. அது ஊதன் எப்படி இருக்கும் தெரியுங்களா? இந்த ஊரே கேட்கும். என்ன வயிற்றுலேருந்து எடுத்து ஊதுவாங்க. அவங்க சாதாரணமாக நமக்கு இந்த இசை கொடுப்பாங்கல்ல, அந்த இசை கொடுக்கும்போது இந்த சாவுக்கெல்லாம் போடும்போது இடையில இந்த கொம்பு ஊதுவாங்க. அப்போது சரி, எனிவே கட் த ஸ்டோரி ஷார்ட். 7 கொம்பு, 7 கொம்பு, 7 நாட்கள்.
எக்காலம் மாதிரி 7 கொம்பு, 7 ஆசாரியர்கள், 7 நாள், அதில் 6 நாள், ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான். 7ஆவது நாள் 7 முறை. இப்போ 7 7 7 7 என்பது எதை குறிப்பிடுகிறது? பூரணத்தை காண்பிக்கிறது. ஆக இவங்க பூர்ணமாக 7ஆவது முறை, 7ஆவது நாள் 7 முறை. அந்த 7ஆவது முறையில் தான் அவங்களுக்கு உத்தரவு வருது, கொம்பு ஊதுங்கன்னு. அந்த கொம்பு ஊதுனாங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக. சாதாரணமாக நம்ம என்ன பார்ப்போம், கோட்டை இப்படி விழுந்துருக்கணும், கோட்டை இப்படி விழுகலை, கோட்டை இப்படி விழுந்து, கோட்டை உள்நோக்கி விழுந்தது, கோட்டை உள்நோக்கி விழுந்தது. இப்போ இந்த வீடு வெளிப்பக்கமாக விழுந்திருந்தா உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் தப்பிச்சு போயிருப்பாங்க. இப்போ நம்ம எல்லாம் எனக்கு இருக்கோம். இப்போ திடீர்னு ஏதாவது இந்த சுவர் உடையுதுன்னு வச்சுங்க, சுவர் வந்து இந்த பக்கம் ஆயிடுச்சுன்னா நம்ம இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அவ்வளோ அம்பே. இது அந்த பக்கம் வந்துருச்சுன்னா நம்ம வெளியே தப்பிச்சு போயிடலாம், ஊச்சி அடிச்சு போயிடலாம். இது எந்த பக்கம் வந்துருச்சு? உள்பாடு. ஸோ ஆண்டவர் அனுப்பின மிசைல் இது அந்த கொம்பு. அங்கே பலப்பட்டவர்கள் இருந்தாங்க, அதனால் இது யார் சொந்தமானதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. சரி, ஆட்கள் இருந்தாங்க. ஐயா நீங்கள் அந்த பகுதியை படிச்சு பாருங்க. அவங்க வந்து ஒருவரும் வெளியே போகலை, ஒருவரும் உள்ள வரல. கேட்டை லாக் பண்ணிட்டாங்க, எரியோ கோட்டையை லாக் பண்ணிட்டாங்க. நீங்க கோட்டை பார்த்துருக்கீங்களா? எந்த கோட்டை பார்த்துருக்கீங்க? வேலூர் கோட்டை. கரெக்ட், சூப்பர். கோட்டையை சுற்றி என்ன இருக்கு? அகழி வெட்டியிருக்காங்க. ஏன் அகழி வெட்டியிருக்காங்க? அகழியில் ஏன் யார் இறங்கக்கூடாது? ஏன் அதில் வந்து முதல்ல வளர்த்துருந்தாங்க. இன்னைக்குமா அங்கே முதல்ல ஆச்சுங்களா? யாராவது ஏமாந்து இறங்குனாங்கன்னா அம்பே. இப்போ கோட்டையை சுற்றி இப்படி இருக்கும்னு வச்சுங்க, கோட்டை சோறு இப்படி இருக்கும்னு வச்சுங்க. இப்போ கோட்டைக்கு மட்டும் ஒரே ஒரு வாசல் தான் இருக்கும், ஒரே ஒரு வாசல் தான் இருக்கும். இப்போ இங்கே ஒரு பெரிய கதவு இருக்கும், அந்த கதவை உள்ள இருந்து திறப்பாங்க. உள்ள இருந்து திறந்தா அந்த கதவை வந்து கரெக்டாக அந்த இந்த கோட்டையில் இந்த வெளியே இருக்கிற அந்த அகழிக்கு மேலே விழுவும். மேலே விழுகும்போது இது பிரிட்ஜ் மாதிரி ஆகிடும். ரதங்களெல்லாம் உள்ள வந்து போகும் வச்சுங்களா. இப்போ இது என்ன பண்ணிட்டாங்க, மேலே பார்த்து மூடி லாக் பண்ணிட்டாங்க. யாரும் உள்ளே போக முடியாது, யாரும் வெளியே வர முடியாது. அதான் யாரும் உள்ள போல வெளியே வரலன்னு என்ன அர்த்தம்? லாக் ஆயிடுச்சு. இங்கே பெரிய அகழி இருக்கு, அகழி தாண்ட முடியாது. அதனால யாராவது வந்தாங்கன்னா உள்ள இருக்கிறவங்க வெளியே யாரும் அனுமதிக்கிறதில்ல. அது ஏன்னா கேட் லாக் ஆகிடுச்சு. இங்கேருந்து யாரும் போக முடியல, காரணம் அகழிக்கு அந்த பிரிட்ஜ் இல்லை ஆச்சுங்களா. நான் நினைக்கிறேன் இங்கே மேலே நின்று வாட்ச் டவர்கள் பார்த்துருப்பாங்களே போர் வீரர்கள், அவங்க இந்த கோட்டையை சுற்றி இவங்க நடந்தாங்க இல்லையா, யார்? இஸ்ரவேல் 7 ஆசாரியர்கள். இந்த வெறும் 7 ஆசாரியர்கள் தான் போனாங்க. யார் கூட போல? ஆட்கள் யாரும் போல, இவரும் கூட போல, யோசுவா கூட போல. வெறும் 7 ஆசாரியர்கள் மட்டும்தான் போறாங்க. அவங்க எப்படி நல்ல அந்த இப்போ நம்ம அங்கி போட்டு சர்ச்சில் பாஸ்டர் அங்கி போட்ட மாதிரி அங்கி போட்டுட்டு கையில் கொம்பு எடுத்துட்டு அப்படியே நடக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்க ஒருத்தரோட எடுத்துட்டு டே கீழே போடுற பைத்தியக்கார பசங்க, கீழே போடுறா பைத்தியக்கார பசங்க சுத்துறாங்க.
என்னத்தை கண்டுபிடிக்க போகிறாங்க? சுற்றி வர்றாங்க, என்னத்தை கண்டுபிடிக்க போகிறாங்க? எங்கேயோ ஓட்டை அதெல்லாம் இருக்கு, நுழைய முடியாது. ஏன்னா நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், கேட்டை லாக் பண்ணிட்டோம். இவங்க முடிஞ்சு பார்க்குறாங்களா அப்படின்னு. முதல் நாள் வந்தாங்க, மேலே இருந்து சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ரெண்டாவது நாள் வேடிக்கை அவங்க கேம்புக்கு போயிடுவாங்க. கேம்புக்கு எனக்கு எவ்வளோ தூரம் தெரியாது, அப்படியே போயிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு மேலே வந்து யார் இருக்கா, ராகாப் இருக்கா. அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, உன் வீட்டுக்கு நாங்கள் பாதுகாப்பு தர்றோம், நீ எங்களை இறக்கி விட்டியே அந்த கயிறை அப்படியே கீழே இறக்கி விட்டுரு அப்படி. இப்போ நடந்ததுன்னு 6 நாளும் ஒவ்வொரு முறை சத்தம் இல்லாமல், நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்போ அந்த ப்ரேயர் வாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரேயர் வாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர் வாக். ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர் வாக் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சத்தம் இல்லாமல் நடந்து போயிட்டு வருவோம்ல, ஜெபம் பண்ணிகிட்டே போவோம்ல. அதே மாதிரி இவங்க 6 நாளும் சத்தம் இல்லாமல் இந்த இடத்த சுற்றி வந்திருந்தாங்க. 7ஆவது நாள் 6 முறை சும்மா தான் வந்தாங்க. 7ஆவது முறை தான் இது பண்ணாங்க. அப்போது ஒரு உண்மை என்னன்னா, இது ராகாப் வீடாக இருந்தால் இந்த ராகாப் வீடு மட்டும் விழலை, மற்றதெல்லாம் உள்நோக்கி விழுந்துருச்சு. உள்நோக்கி விழுந்துருச்சு. அது மாத்திரம் இல்லை, நான் நினைக்கிறேன் இந்த கேட்டும் உள்நோக்கி விழல, கேட் வெளிநோக்கி விழுந்துருக்கும், வெளிநோக்கி விழுந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி உள்ள போகல. அதனால ஆண்டவரை பார்த்து கேட்டை வெளியே விழ வைத்து, மற்றதெல்லாம் உள்நோக்க விழ வைத்து, ராகாவுடைய வீட்டை மாத்திரம் அப்படியே நிற்க வச்சுட்டாரு. அந்த போர்ஷன் மாத்திரம் அப்படியே நிற்குது. நிறைய வேளைகளில் இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்குதுல்ல, இந்த நேச்சர் நடக்கும்போது நமக்கு தெரியும் என்ன நடக்குது. ஒரு இடம் மாத்திரம் அப்படியே நிற்கும், ஒரு இடம் மாத்திரம் அப்படியே நிற்கும். பார்த்துக்கோல்ல, அது எதனால் அப்படி நிற்குதுன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஒரு இடம் மாத்திரம் நிற்கும், மற்றதெல்லாம் இதாகிடும். அதே மாதிரி இது நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரி. ஆனால் நேச்சுரல் டிசாஸ்டரில் ஆண்டோட இது அதில் இதாகிடும். இந்த இது மாத்திரம் நிற்கிது, ஏன்னா இவ பாதுகாப்பாக வெளியே வரணும். மற்றவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க, இந்த வாசனம் வெளியே வந்துருச்சு. இப்போ இந்த 7ஆவது முறை இந்த சத்தம் வர்ற வரைக்குமே மேலே இருந்து சிரிச்சிட்டு இருந்தவங்க இப்போ ஐயோ இந்த பாய் பசங்க மந்திரவாதம் பண்ணிட்டாங்களா, தந்திரவாதம் பண்ணிட்டாங்களான்னு அப்போ தான் அலறி துடிக்கிறாங்க. சரியா? இப்போ கத்தியே பயன்படுத்தலை, ரத்தமும் சிந்த வைக்கலை, இது மிசைல்ஸும் போடலை. இவங்க இங்கேருந்து ஏறெடுத்த துதி ஆண்டவர் அங்கிருந்து அனுப்பின பெரிய இது, அதுதான் முக்கியம். ரைட்? இப்போது ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, யோசுவா மூலமாக நீங்கள் போய் முதல்ல அந்த ராகாபை மாத்திரம் வெளியே கூப்பிட்டுருங்க. ராகாப் மாத்திரல அவளோட அவருடைய சொந்த பந்தங்கள்லாம் இருந்தாங்க, அவங்கள மாத்திரம் கூப்பிட்டு வந்துருங்க. ஆனால் ஒரு பொருளையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதுதான். ஸோ இப்போது பொதுவாக ஃபாரின் பாலிசி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்கள. இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி அப்படின்னு என்ன, இந்திய வெளிநாடுகளோட தன்னுடைய உறவை எப்படி வச்சுருக்குங்கிறதுக்கு. அதே மாதிரி அந்த நாட்களில் இஸ்ரேல் மக்களுடைய ஃபாரின் பாலிசி, அயல்நாட்டு கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபாகமும் 7வது அதிகாரமும் 20வது அதிகாரமும் வீட்டில் போய் படிச்சிருங்க. இஸ்ரேலுடைய ஃபாரின் பாலிசி, இஸ்ரேலுடைய ஃபாரின் பாலிசி. 2வது
இப்போ ஆண்டவர் யார்? நம்முடைய ஆண்டவர் யார்? நம்முடைய ஆண்டவர் யார்? இஸ்ரவேலுடைய ஆண்டவர் யார்? அவர் வந்து கொடுமைக்காரரா? அவர் அன்புள்ளவரா? ஒரு பட்டிமன்றம் வைக்கலாம் இந்த தலைப்பு. உங்களுக்கு இப்போவே இந்த நோட்ஸ் எல்லாம் தரேன், பேசிடுங்க. இஸ்ரவேலின் கடவுள் யார்? அவர் கொடுமையானவரா அல்லது அன்பானவரா? அன்பானவரானால் ஏன் எரிகோவில் இருந்த ராகாவை தவிர அத்தனை பேரையும் கொன்று போட்டார்? நீ யோசிக்கிறதுக்கு சொல்கிறேன், பதில் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. பதில் நீங்கள் அடுத்த வாரம் எனக்கு ஒரு அசைன்மெண்ட்டாக கொடுத்துருங்க. சரியா? அசைன்மெண்ட் சார். லேவியராகம் 18வது அதிகாரத்தை நீங்கள் இது சம்பந்தம் படிக்கணும். லேவியராகம் 18வது அதிகாரத்தில் தேவன் கொடுமையானவரா அல்லது அன்பானவரா என்பதை பற்றி நீங்கள் அசைன்மெண்ட் எடுத்துக்கணும். சரி, 18 லேவியராகம் 18. இப்போ ஆதியாகமத்துக்கு ரொம்ப பின்னரும். ஆதியாகமத்தில் ஆண்டவர் வந்து சோதோம் மக்களை அழிச்சு போடுறாரு. ஏன் அழிச்சு போட்டார்? ஸோ அப்போ ஆண்டவர் குடும்பக்காரர் அவன் பெருச்சுன்னா கொண்டு போட்டுருமா? அழிச்சு போட்டுருமா? அன்னைக்கு அவங்களுக்கு கிருபை கிடைக்கல. ஏன் கிருபை கிடைக்கல? இயேசு வெளிப்படல. ஏன் இயேசு வெளிப்படலன்னு இல்லை. இல்லை, அது நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அதுக்கு மேலாக ஒன்று இருந்தது. அதை நீங்கள் கவனத்தில் எடுக்கணும். அந்த ஊரில் யாரெல்லாம் இருந்தாங்க? லோத்தும் அவனுடைய குடும்பமும் இருந்தாங்க. அவங்க அங்கே இருக்கிறவங்கிட்ட பைபிள் சொல்லுது, நீங்கள் இந்த மாதிரி பாவம்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓரின சேர்க்கைக்கு ஆளாகாதீங்கன்னு. அது மாத்திரம் இல்லை, லோத்துடைய வீட்டில் இருந்த வேலைக்காரங்க இருந்தாங்கல்ல, அவங்க அங்கே போய் கன்வெர்ட் ஆகிட்டாங்க. அவங்க மாதிரி ஆகிட்டாங்க. லோத்துக்கு இருக்கும்போது சுத்தமாக இருந்தாங்க, அங்கே போய் கன்வெர்ட் ஆகிட்டாங்க. நான் சொல்கிற வார்த்தை இன்றைய நாட்களில் பயன்படுத்துகிற வார்த்தை சொல்கிறேன். இவங்க எப்படி தான் இருந்திருக்கணும்? லோத்தை போல இருந்திருக்கணும். அதனால தான் ஆபிரகாம் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே இந்த ஊரில் ஒரு 80 பேர் இருந்திருப்பாங்க, ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க, ஒரு 30 பேர் இருந்துருவாங்க. யாரெல்லாம் மனசில் வச்சு சொல்லியிருப்பாரு? அந்த வேலைக்காரர்களையும் மனசில் வச்சு தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஆபிரகாமுடைய தேவனை அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆபிரகாமுடைய தேவனை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சதுனால, ஆபிரகாமுடைய தேவனை பற்றி ஆபிரகாமும் சொல்லி இருக்கிறபடினால பைபிளாக தான் சொல்லுது. ஆபிரகாமை தேவன் ஏன் தெரிந்து கொண்டார்னா, ஆபிரகாம் தன்னுடைய தேவனை மற்றவர்களுக்கு சொல்லுவான் என்று அவன் மேல் நம்பிக்கையாக இருந்ததுனால தான் அவனை தேர்ந்தெடுக்கிறான். அப்படியாகும். அப்படியானால் ஆபிரகாம் தன்னுடைய தேவனை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாரா? தன்னுடைய வேலைகளிடத்தில் சொல்லியிருக்க மாட்டாரா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேரோட கூட அவருடைய வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அந்த வேலைக்காரர்களும் யாரை பற்றி அறிந்திருந்தார்கள்? யாக்கோபின் தேவனை அறிந்திருந்தார்கள். யாக்கோபின் தேவன் என்பது யார்? ஈசாக்கின் தேவன். ஈசாக்கின் தேவன் யார்? ஆபிரகாமின் தேவன். ஆக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனை யார் அறிந்திருந்தார்கள்? வேலைக்காரர்கள் அறிந்திருந்தார்கள். அதனால தான் எலெயாசார் யாருக்கு ஜெபம் பண்றாரு? ஆபிரகாமின் தேவனிடத்தில் தான் ஜெபம் பண்றாரு.
அப்போது ஆபிரகாமின் தேவனை அறிகிற அறிவு யாருக்குள்ளே வந்திருக்கு? எலையசார் யார்? ஆபிரகாமினோட வேலைக்காரன் யாரு? புறஜாதி. சரியா? ரைட். இப்போ சோதம் கோமர நாட்களில் நடந்தது இல்லையா, அது அழிவு தானே. ஏன் ஆண்டவர் அதை அனுமதித்தார்? இதை மனசில் வச்சு நீங்கள் இது பண்ணணும். அதே போல் நோவாவின் காலம், கடவுள் கோபக்காரரா, நீதி உள்ளவரா, அன்புள்ளவராங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்லித்தரேன். நோவாவின் காலத்தில் 6வது அதிகாரம் 5-11 வரைக்கும் நோவாவின் காலத்தில் பெருவெள்ளம் வந்தது. ஏன் நோவாவை தவிர மற்றவர்களெல்லாம் அழித்து போட்டார்? ஒருத்தரும் நோவாவுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. இப்போ நோவாவுக்கே வேலை செய்தாங்க அந்த ஜனங்கள்லாம். கவனமாக கேளுங்க. இந்த நோவாவுக்கு கப்பல் கட்டும்போது, இந்த பேழையை கட்டும்போது, பேழைன்னு சொல்லக்கூடாது, கப்பல் தான் சொல்லணும். அந்த கப்பலை கட்டும்போது பேழைன்னு உபயோகப்படுத்தணும். அந்த பேழையை கட்டும்போது மரம் கப்பலுக்கு என்ன வந்து ரெண்டும் ஒன்று தான் சார். பேழைங்கிற வார்த்தை அந்த நாட்கள் பயன்படுத்தப்பட்டது. சமஸ்கிருதம் சொல்ல முடியல. பேழைன்னு ஒரு பெட்டகம், அவ்வளோதான். இப்போ அதுக்கு மரம் வெட்டி கொடுத்தது யாரோ ஒருத்தர். அவங்களுடைய பிள்ளைகள் மாத்திரம் போய் மரம் வெட்டிட்டு வரல. யார் செஞ்சிருப்பாங்க? எவ்வளோ பெரிய வேலை அது. பெரிய ப்ராஜெக்ட் சார், பெரிய ப்ராஜெக்ட். இன்னைக்கு இருந்தால் அது எத்தனையோ கோடி ப்ராஜெக்ட் என்ன. இப்போ அப்படி செய்யும்போது யார் மரம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க? வேலைக்காரர். இப்போ வேலைக்காரர் வந்து மரம் இருக்கும்போது நோவா சும்மா இருந்திருப்பாரா? என்ன சொல்லியிருப்பாரு? எப்பா நீ மரம் இருக்கிற, எதுக்கு தெரியுமா? பெரிய மழை வரப்போகுது. அது வரைக்கும் மழை அடிக்கலைங்க பூமியில். நோவாவின் காலம் வரைக்கும் மழை அடிக்கலை. அப்போது அவர் மரம் அறுத்து இந்த இதெல்லாம் அந்த ஸ்லைஸ் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணி அதில் கட்டி அதில் இந்த கீழ் மாதிரி பூசும்போது பைத்தியக்கார பையன் மழை வருது. மழை லூஸ் பிடிச்சிச்சா இவனுக்கும் பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்களுக்கும் லூஸ் பசங்க. மழை வருது மழை. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? தேவன் பெரிய அக்னியை பூமியின் மேல் போட போகிறான்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி தானே? இன்றைக்கி நடக்குது. அந்த நாட்கள் நெருங்கிடுச்சு. நம்ம எத்தனை நாள் இப்படி இருப்போம்னு தெரியாது. அந்திகிறிஸ்து காலம் நெருங்கிடுச்சு. எல்லார் கைகள்லையும் முத்திரையெல்லாம் பதிக்க வச்சுட்டாங்க, சிப்பெல்லாம் வச்சுட்டாங்க. ஏஐ வந்துடுச்சு. ஏஐ என்னென்னமோ பண்ணுது. அப்படியே பார்த்தீங்கன்னா அழகான குழந்தை அப்படியே நல்லா இங்கிலீஷ் பேசுது. இது என்னடா புதுசாக இருக்குன்னு பார்த்தா அது ஏஐயுடைய இது என்ன. அது அப்பாவை திட்டுது, அம்மாவை திட்டுது, வேலைக்காரனை திட்டுது, என்னமோ கலாட்டா எல்லாம் நடக்குது. அப்பாவை பற்றி தப்பாக சொல்லுது, அம்மாவை பற்றி தப்பாக சொல்லுது, என்னமோ நடக்குது. அப்படி உருவாக்கி விட்டுருக்காங்க. அழகான ஒரு பொம்பளை அழகாக தமிழ் பேசுது. நல்லா கூர்ந்து பார்த்தாலும் தெரியும், வாயை மாத்திரம் அசைக்குது. இன்னைக்கு நடக்குதுங்க. ரோபோவோட மோசமானது. உங்களை மாதிரியே இருக்கும், ஆனால் அது நீங்கள் இல்லை. ஏன்னா இப்போ நம்முடைய ஃபோட்டோ ஒன்று எங்கேயாவது கிடைச்சிட்டுன்னு வச்சுங்க, யாராவது ஒருத்தர் அந்த ஏஐ கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, அது நம்மளை மாதிரி உருவாக்கிடும். நான் அவன் என்னங்கிற கதை ஆகும், நான் அவன் என்னங்கிற கதை ஆகும். நான் இது எப்போ பேசினேன் அப்படி நம்மளை நம்ம பயந்து பார்ப்போம். அந்த மாதிரிலாம் வருது இப்போ. ஸோ நான் இதை சொல்லுங்க. மழை வரவே இல்லை. எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொல்லி இருந்திருக்காங்க. அது வரைக்கும் பூமி எப்படி விளைஞ்சிருக்கும்? ஆமாம், வெறும் பனி தான். மழை இருந்தது. நோவா காலத்துக்கு பிறகு மழை ஆச்சுங்களா.
நோவா காலம் வரைக்கும் விதைப்பு இருந்தது, அறுப்பு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த ஒரு மாதிரி மிஸ்ட்டு, நம்ம ஊரில் அந்த மிஸ்ட்டை பற்றி சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் புரியும். கீழே பிளைன்ஸில் இருக்கிறவங்க சொன்னால் அதை பற்றி புரியவே புரியாது. இருந்தாலும் இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்கிறத பற்றி சொல்லிடலாம். ஆனால் நமக்கு தெரியும், இந்த ஒரு மாதிரி அப்படியே மிஸ்ட்டு வந்து மூடும்போது நம்ம தூரலாம் முழுகும், தலையெல்லாம் நனைஞ்சிருக்கும், நமக்கு புரியுது இல்லையா? இப்போ அந்த மாதிரி சூரியன் இருந்ததுமா, சூரியன்லாம் இருந்தது, சூரியன் எல்லாம் இருந்திருக்கு. இந்த அளவுக்கு பெரிய மழை இருந்திருக்காங்க. இப்போ அடித்து நாசம் பண்ணிட்டு போதே அந்த மாதிரி மழையெல்லாம் இல்லை, இருந்திருக்கல. மழை இல்லாத நாட்கள், மழை இல்லாத நாட்கள் மழை பெய்யுதுன்னா பைத்தியக்காரன் சொல்லுன்னு சொல்லப்பட்டீங்க. நான் சொல்லுவேன், அப்பா வானத்திலிருந்து அக்னி விழப்போகுதுன்னு நான் சொல்லுவேன் பிரசங்கத்தில். ஏய் லூஸ் பையா, என்னடா பிரசங்கம் பண்ணுற, வானத்திலிருந்து எங்கே அக்னி விழுமாடா அப்படின்னு சொல்லுவேங்க. ஆனால் அக்னி விழும். எப்படி விழும்? தேவன் இயற்கையாகவே வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை விழ செய்வார். செயற்கையாகவும் மனுஷன் எங்கெங்கேயோ என்னென்னத்தையோ போட்டு வச்சுருக்கான், அதெல்லாமும் இதாகும். இப்போ இருக்கிற இஸ்ரவேல் மேலே நீங்கள் என்ன சொன்னீங்க? பாம்பு முடாதபடிக்கு என்ன போட்டு வச்சுருக்காங்க? அயன் டோம் அப்படியே மூடி வச்சுருக்காங்க. எந்த பாம்பு அது போய் டச் பண்ணாதபடிக்கு அந்த இதெல்லாம் அடிச்சு போயிடும். அதையும் அதுக்கு மேலே அவங்க கண்டுபிடிக்க முன்னாடி இவங்க அதை பண்ணி அழிக்க முடியாதபடி, அது வேறு விஷயம். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது எந்த அயன்டோமாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இப்போ நான் அப்படி சொன்னேன், இப்போ பிரசங்கம் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், என்னை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. கிறிஸ்துவங்க அல்லேலூயாவே நாமே பிரைஸ் தி லார்ட் அப்படிம்பாங்க. ஆனால் மற்றவங்க லூஸ் போய் பைத்தியக்காரங்க, எங்கடா இருந்து வந்திருக்க, கீழ்பாக்கிலிருந்து எப்போடா ஓடி வந்தேன்னு சொல்லுவாங்க. என்ன இப்போது இந்த நாட்களில் அவங்க வந்து இந்த இதெல்லாம் கட்டி கொடுத்தாங்கல்ல, அவங்க எல்லார்கிட்டையும் இவங்க மழை அடிக்க போகும்போது சும்மா இல்லையா, வேஸ்ட் பண்ணாத, நீ வேறு ஏதாவது நல்ல வேலை சரி, இதை கட்டி இந்த மாடு எறும்பெல்லாம் பிடிச்சி வந்து வைக்கிறதுக்கு வேறு வேலை இருக்கு இல்லையா அப்படின்லாம் சொல்லியிருந்துருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த கடைசி நேரம் வரைக்கும் தெரியாது மழை பெய்யும். பைபிள் சொல்லுது, எந்தெந்த மிருகத்துக்கு ஆண்டவர் கட்டளையிட்டாரோ அந்தந்த மிருகம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுச்சு. யாரும் உள்ளே போக சொல்ல. சின்ன தலையில் இருக்கிற பேன் முதற்கொண்டு அல்லது துணியில் இருக்கிற துணி பேன்லேருந்து பெரிய சிங்கம் அல்லது பெரிய யானை, அதை விட வேறு டைனோசர், ஆமாம் எல்லாமே இருந்ததும்மா, சகலமும் இருந்தது. அதெல்லாம் சும்மா அது நிறைய இருந்தது. ஒருவேளை அதெல்லாம் மக்கள் வேட்டையாடி சிலதெல்லாம் கொண்டிருப்பாங்க. இருந்தாலும் எந்த மிருகமும் அழியலை. ஸோ இப்போது எலும்பு கண்டுபிடிச்சோம், அதனால் அந்த இது அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனுடைய வளர்ச்சி கம்மியாக இருக்கும், வளர்ச்சி கம்மியாக இருந்திருக்கும், உடல் வளர்ச்சி. ஏன்னா அந்த நாட்களில் நம்ம வந்து சின்ன சின்ன விலங்குகளை தான் ஏற்றினார்னு சொல்கிறாங்க. எல்லா விலங்கும் ஏறிடுச்சு சார். இல்லை குட்டி டைனோசர் குட்டி ஏற்றினார்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு வந்தாங்களா? இல்லை அவர் பார்த்துட்டு வந்துட்டாங்களா? ஐயா, ஆண்டவர் ஒவ்வொரு ஜீவனுக்கும் நீ நேராக அங்கே உள்ளே போயிருன்னு சொல்லியிருப்பாரு. அதனால குட்டியாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் எல்லாம் உள்ளே போயிருந்துருக்கும். ஏன்னா ஒரு ஜோடு ஒவ்வொரு ஜோடு. அப்புறம் நல்ல வீட்டு மிருகங்களை 7 ஜோடு எல்லாம் உள்ளே போயிடுச்சு. இவன் நோவா போய் போ 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 உள்ள போ அப்படின்லாம் சொல்லவே இல்லை, அதுவாக உள்ளே போயிடுச்சு. ஆச்சுங்களா? இப்போ நோவா காலத்துடைய பெருவெள்ளத்தில் ஒரு மனுஷன் கூட தப்பலை. இந்த நோவா காலத்து இதை வந்து அந்த நாட்களில் இந்த கிராம்ஃபோன் சொல்லுவாங்கள்ல, அது மூலமாக சுவிசேஷன் சொல்லியிருக்காங்க. நோவா பேழை அப்படிங்கிறதுல
தமிழில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது. நீங்கள் உங்கள் இதில் காஸ்பல் ரெக்கார்டிங்னு ஒரு இது இருக்குது, அதை போட்டு பார்த்தீங்கன்னா காஸ்பல் ரெக்கார்டிங், அதில் வந்து பழைய காலத்து இசைத்தட்டு இருக்குல்ல, அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? நான் வந்து சில இதெல்லாம் இதில் செய்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் விஷயமாக இந்த நோவா பேழை தமிழில் இருந்தது, மலையாளத்தில் இருந்தது, இங்கிலீஷில் இருந்தது. சரி, இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அதில் வந்து அது பார்த்தீங்கன்னா அந்த இதில் தட்டுவாங்க, நான் உங்கள் மாமனார் வந்துருக்க தடத்தரணும். நீ மாமனார் வந்தாலும் யாராக இருந்தாலும் திறக்க முடியாது. சாவி அவர் கையில் இருக்கியா? சாவி அவர் கையில். இது இந்த சினிமா கூட நோவா சினிமா ஒன்று வந்துருக்குல்ல, அது அந்த ஃப்ளட் பற்றி ஒரு சினிமா பார்த்துருக்கீங்களா? அதில் கூட பார்க்கலாம். நீங்கள் அந்த தப்பிச்சு கிப்பிச்சு ஒரு மேலே பார்க்குறாங்க பாருங்கள், தட்டுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுருப்பாங்க. கடைசி நேரம் யாருக்கு தெரியும்? ஸோ நீங்கள் ஆதியாகமம் 18-19 அதிகாரத்தை படிங்க. 6வது அதிகாரம் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5-11 வரைக்கும் படிங்க. அப்புறம் யாத்திராகமம் 23வது அதிகாரம் 31-33 வரைக்கும், 34-10-17 இதெல்லாம் பெரிய பெரிய அழிவுகள் பற்றி சொல்லுது. ஸோ கடைசியாக இதனுடைய நோக்கம் என்ன? இந்த அழிவுகளுக்கான நோக்கம் என்ன? அழிவுகளுக்கான நோக்கம் வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய கோபாக்கினை. ஏன்னா தேவன் பல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி மக்களை மனம் திரும்ப அழைத்தார். நோவா பற்றி வேதமே சொல்லுது, நோவா என்ன செய்திருக்கிறாரு? நீதி உள்ளவனாக இருந்து தன் காலத்தில் தன் சந்ததியில் நீதிமானாக இருந்து எல்லாரையும் மனம் திரும்ப அழைத்தார். மனம் திரும்ப அழைத்த போது அழைக்க பெற்றவர்கள் அந்த அழைப்பை உதாசீனப்படுத்தினார்கள், அல்லல் தட்டினார்களா? அதனால தான் ஒருத்தன் கூட உழைக்க முடியும். நோவாவும் அவருடைய 3 மகன்களும் 3 மகள்களும் அவருடைய மனைவியும் தவிர. வேலை பக்கத்து வீட்டுக்காரர் மாத்திரம் கேட்டு, எப்பா நோவா சத்தியத்தை கேட்குறேன்னு சொல்லியிருந்தா அவருக்கு இடம் கிடைச்சிருக்குமா? கிடைக்காது. ஏன்னா கடவுள் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர். சரி, இப்போது நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய கோபம் என்ற வார்த்தை 32 முறை இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முறை இந்த புத்தகத்தில் சொல்லப்படும். இதில் மனிதர்கள் தேவனை கோபப்படுத்தினார்கள் அல்லது கடவுளை கோபப்படுத்தினார்கள். மனிதர்களும் கோபப்பட்டனர். இதில் விசேஷமா மனிதனுடைய 12 செயல்பாடுகள், கடவுளை கோபப்பட செய்துள்ளது அல்லது கோபப்பட வைத்துள்ளது. மனிதர்களுடைய 12 விதமான செயல்பாடுகள் கடவுளை கோபப்பட வைத்துள்ளது அல்லது செய்துள்ளது. சரி, ஆயி பட்டணத்துக்கு போகுமா? ஆயி பட்டணத்துக்கு போயிட்டு ஆயோடு முடிச்சிருவோம். ஹாய் ஹாய், அந்த ஆய் இல்லை, ஆயி ஆயி நகரம். ஸோ அதுக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன்னா ஆகானும் ஆயி பட்டணமும்.
ஆகானும் ஆயி பட்டணமும். 17வது அதிகாரம் 18வது அதிகாரம். சரி, முதலாவது இன்றைக்கு ஆயி பட்டணம் என்பது பாழடைந்த நகரமாய் காணப்படுகிறது. எங்க இருக்குது? இந்த எரியோ பக்கத்தில் தான். யாராவது ஒருத்தர் தயவு செய்து ஆதியாகமம் 12:8 படிங்க. இந்த ஆய்பட்டணத்தோட தமிழ் இது கலாச்சாரத்துக்கு தொடர்புடைய ஆய்பட்டணத்தோட. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் இந்த ஆயி பட்டணத்தில் முதலாக என்ன செய்தாரு? முதல்ல ஆபிரகாம் சொல்லும்போது அந்த இடத்துல முதல் தகவல் அங்கே வருது. ஆயில ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். அதனால இந்த இடம் இஸ்ரவேல் மக்களுக்கு முக்கியமான இடமா இருந்தது. ஆனால் இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வந்தபோது வேறொரு மக்கள் குடியிருந்தார்கள். ஆச்சுங்களா? அந்த மக்கள் குடியிருந்த போது அங்கே இவர்கள் அந்த இடத்த போய் போர் செய்ததை பிடிக்க போகும்போது தோற்று போகிறாங்க. இந்த இடம் இன்னைக்கு யூதா கோத்திரத்துக்கு சொந்தமானது. சரி, இப்போ ஆயி பட்டணத்தில் என்ன நடக்குதுன்னா, யூதா குடும்பத்தில் சேரார் என்கிறவருடைய வம்சத்தில் இருந்த கர்மி என்கிறவருடைய மகன். கர்மி சேராங்கிறவருடைய மகன் பேர். சேராங்கிறவருடைய வம்சத்தில் உள்ள கர்மிங்கிறவருடைய மகன். அவனுக்கு பேர் ஆகான். ஆகான் ஆகான் AGGAN ஆகான். ஆகானுங்கிறது அவருடைய பேர். நான் இதுக்கு என்ன எழுதியிருக்கேன்னா, ஆகான் இவன் ஒரு ஆகாதவன். ஆகான் இவன் ஒரு ஆகாதவன். ஆகான் ரெஃபரன்ஸா 7:1 யோசுவா. இப்போ இவன் அந்த ஊரை இதுக்கு போகும்போது இவன் ஏற்கனவே இந்த எரிகோ பட்டணத்தில் நம்ம பேசினோம். அங்கே போகும்போது அங்கே இருந்த வெள்ளியும் பொன்னையும் அங்கே இருந்த ஃபாரின் கிளாத் ஒன்று ஜம்காலம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை ஜம்காலமாக இருக்கலாம், அது கம்பளியாக இருக்கலாம். இப்போ புதுசாக கம்பளி வந்துருக்குது, இந்த என்ன வெல்வெட் கம்பளி, அந்த மாதிரி கம்பளியாக தான் இருந்திருக்கலாம். அதை பார்த்து ஆசைப்பட்டு அதை திருடிட்டு வந்துட்டான். இதனால தான் அவங்க அங்கே தோல்வியை சந்திக்கிறாங்க. இது ஒரு மனிதனுடைய பாவம் அல்லது கீழ்ப்படியாமை முழு இஸ்ரவேலுக்கும் சொந்தமாக்கப்பட்டது. இந்த பொருள் தோற்கடிக்கப்பட்டாங்களா மொத்தமாக? அதாவது அங்கிருந்த ஒரு சில சின்ன சின்ன பொருள்கிறாங்க. நீங்கள் அந்த 7வது அதிகாரம் படிச்சு பாருங்களேன். இதில் ஆமாம், யூத கோத்திரத்தை சேர்ந்தவர்கள்.
அவன் எடுத்தது என்னன்னா, இந்த எரியோ பட்டணத்தில் 3வது அதிகாரம் 5வது அதிகாரமா 7ஆம் ஆகான் வந்து என்னென்ன எடுக்கிறாங்கிறது இது இஸ்ரவேல் மக்கள் முழுவதும் பேருடைய இதாகிடுச்சு. 1வது வசனத்தில் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். சாபத்தீடானதில் சிலதை எடுத்துக்கொண்டான். அந்த சாபத்தீடானது என்ன அப்படிங்கிறது, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி செக்கேலுள்ள 50 செக்கேல் நிறையான ஒரு பொன் பாளையத்தையும் தான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். பொன் பாளையம்ங்கிறது ஒரு பாத்திரம், தட்டு, பொன் தட்டு. இதோ அவைகள் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றார். இப்போது அவன் எடுத்துட்டு வந்து எங்கே வைக்கல, நேரடியாக வீட்டில் எல்லோரும் பார்க்குற மாதிரி வைக்கல. எல்லாம் பார்த்துருந்தா என்ன செஞ்சுருப்பாங்க, இது எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிருப்பாங்க. திருடுறவங்க எல்லாம் ஒழிச்சு தான் வைப்பானே. திருடுறவங்க திருடுற பொருளை நேராக வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறது இல்லை. தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரியுமா? எங்கேயாவது ஒரு இடத்துல மூடி யாருக்கும் தெரியாமல் தான் ஒழிச்சு வைப்பாங்க. அதனால் இவர் என்ன பண்ணார், மண்ணுக்குள்ளே ஒழிச்சு வைக்கிறாரு. இதனால் என்ன நடந்தது, இது முழு இஸ்ரவேல் மேலும் அந்த பாவம் சுமந்துருது. இன்னைக்கு யாராவது ஒரு பாஸ்டர் எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு. நான் இப்போ சொல்கிறேன், யாராவது ஒரு பாஸ்டர் எங்கேயோ ஒரு தப்பு பண்ணியிருப்பார். அந்த தப்பு யார் மேலெல்லாம் பாயுது தெரியுமா? யாரெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க அவங்க மேலெல்லாம் பாயுது. இவன் தான் யோகியனடா அப்படிம்பாங்க நம்மளை பார்த்து. ஏன் இவங்க லட்சணம் தெரியாத அந்த ஆள் அப்படி பண்ணாரு அப்படின்னு நம்ம மேலே போடுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. அதே போல் இந்த ஆகான் செய்த தவறுனால எல்லா இஸ்ரவேல் மேலும் அந்த பழி போடப்பட்டது. ஏன்னா அதான் அந்த 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் இந்த சாபத்தீட்டில் துரோகம் பண்ணதுனால என்னாச்சு, அந்த முதல் வசனத்தில் பின்பகுதியில் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. சேராக்கின் புத்திரனாகிய ஆகானே. இல்லை, யார் மேல ஆண்டவருடைய கோபம் வந்துச்சு? ஆகான் என்கிற ஆகாதவனுடைய காரியம் முழு இஸ்ரவேலுக்கும் பாதிப்பு வந்துருச்சு. அந்நிய பொருளை இச்சித்ததுனால. அதனால அவங்க என்ன பாதிப்பு அடைஞ்சாங்க? ஏன்னா போட்டு போடுங்க பாருங்க, இந்த பகுதி பின்னால் படிச்சு பாருங்க. அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் எல்லாரோடும் கூட சேராக்கின் புத்திரரையாகிய ஆகானையும் பாருங்க, வெள்ளியையும். அம்மா இருங்க. இவங்க வந்து இந்த யோசுவா வந்து எரிகோவை பிடிச்ச பிறகு ஆயிக்கு போய் அந்த ஆயை பிடிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. சரிங்களா? ஆயை பிடிக்க போகும்போது ஆயை பற்றி அவங்களுக்கு கிடைக்கிற தகவல் என்னென்னா, ஆய நாட்டை பற்றி அவங்களுக்கு கிடைக்கிற தகவல் என்னென்னா, அது கொஞ்சம் பேர். 3வது வசனம் இருப்பாருங்க, 7:3. யோசுவா இடத்துல திரும்பி வந்த அந்த உளவாளிகள் என்ன சொல்கிறாங்க, அங்கே மக்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, எல்லாரும் போகணுன்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் பேர் போன போதும், ஏறக்குறைய 2000 அல்லது 3000 பேர் தான் அங்கே இருப்பாங்க. என்ன, நம்ம அவங்களுக்கு ஒரே அடியாக தோற்கடிக்கலாம். கொஞ்சம் பேர் எல்லாம் நம்ம இதில் ரொம்ப போய் நம்ம எனர்ஜி வீண் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் நம்ம யாராவது பலசாலிங்க 4 பேர் போனால் போதுங்கிறாங்க. அப்போது இங்கே என்ன செய்கிறாங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் 3000 பேர் அதுக்கு போகிறாங்க. ஆனாலும் அவர்கள் 4வது வசனத்தின் பின்பகுதியில் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்து ஓடி போனார்கள். ஆயின் மனுஷருக்கு முன்பாக தோற்கடிக்கப்பட்டு போனார்கள். ஆயின் மனுஷர் அவர்களை ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். இஸ்ரவேலில் 36 பேரை என்ன பண்ணிட்டாங்க, மாசக்கர் பண்ணிட்டாங்க, வெட்டி போட்டாங்க.
இவங்க சேபாரியம் வரைக்கும் இவங்களை துரத்திட்டு போய் மலை இறக்கத்தில் அவர்களை அந்த 36 பேரை வெட்டி கொண்டு போட்டாங்க. இதனால் மக்களுக்கு பயம் வந்துருச்சு. அப்போது யோசுவா இது என்னடா சமாச்சாரம், ஆண்டவர் எரிகோ பட்டணத்தையும் நம்ம கையில் கொடுத்தாரு, வெறும் கொஞ்சம் பேர் போன போதும் நமக்கு தகவல் வந்திருக்கு, நம்பத்தக்க உளவாளிகள் நம்பத்தக்க தகவல் சொன்னாங்க, இதுக்கு காரணம் கிடையாதே அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவருடைய பெட்டிக்கு முன்னால் விழுந்து கிடக்கிறார், ஜெபம் பண்ணுறாரு. இது முதல் போரா? இல்லை, இது 2வது போர். இது கிட்டத்தட்ட இது முதல் போர்னு வச்சுங்களேன். இதுக்கு முன்னால் இந்த பகுதியில் போர் செய்து அநேக இடங்களை பிடிச்சிட்டாங்க. இப்போ இது ஒரு வகையில் முதல் போர் இவங்களுக்கு. எரிகோவுக்கு பிறகு இந்த முதல் போர். ஐயா, இங்கேயும் மக்கள் இருந்தாங்க ஐயா. ஸோ இது முழு பகுதியும் இஸ்ரவேலுக்கு சொந்தமானது. ஆமாம். ஸோ அப்போ அது 2ஆம் போரா? ஏன்னா அது எரிகோ மதம் தன்னால் இருந்துச்சு, அதை கைப்பற்றினாங்க. ஆமாம். முதல் போர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலசாலியாக பெருசாக இருப்பான்னு சொல்லும்போது காலைக்கும் இவங்க அதான் அந்த போரோட பேர் என்ன? இல்லை, அவங்க இங்கே இந்த ஊரை முழு ஊரையும் பார்த்து போனாங்க. வேவு பார்க்க வந்தாங்க. முழு ஊரை பார்த்து அங்கேருந்து எல்லாம் கொண்டு போகிறாங்க. அந்த வகையில் சொல்ல போனால் இந்த முதல் கேம்ப் பிறகு நடக்கிற முதல் யுத்தம். ஆமாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு 7வது வசனத்தில் கேட்குறாரு, 8வது வசனத்தில் கேட்குறாரு, 9வது வசனத்தில் கேட்குறாரு, 10வது வசனத்தில் ஆண்டவர் பதில் சொல்கிறாரு. என்னன்னு, ஏன் நீ இப்படி இங்கே அழுதுட்டு கிடக்குற, இங்கே ஏன் அழுதுட்டு கிடக்குற? இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தாங்க. ஒருத்தன் செய்த பாவம் இஸ்ரவேல் மக்கள் மேலே வந்துருச்சு. உடன்படிக்கையை மீறினார்கள். என்ன சாபத்திட்டு எடுத்துக்கொண்டாங்க. இப்போ இவங்க எல்லாம் எழுந்து இங்கே பண்ணும்போது தான் இப்போது மறுநாளைக்கு இது என்ன சமாச்சாரம்னு கேட்குறாங்க. அப்போ தான் அந்த நாட்களில் இந்த சீட்டு போடுறது தான் வழக்கம், ஆண்டவருடைய திருவுளத்தை அறிகிறதுக்கு. அப்படி சீட்டு போடும்போது இவன் பேர் கரெக்டாக வந்துருச்சு. அப்போது அவன் தனியாக பிரித்து எடுத்து கேட்குறாங்க. அப்போ சொல்கிறான் 19வது வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, நீ ஆண்டவரை மையப்படுத்து, உன்னால் பெரிய அழிவு வந்துருச்சு, உடனே நீ மனம் திரும்ப அப்படிங்கிறாங்க. அப்போது அவன் சொல்கிறான், என்னன்னு 20வது வசனத்தில், நான் உண்மையாகவே ஆண்டவர் கூட பாவம் செய்துட்டேன். எப்படி பாவம் செய்தேன்னா 21வது வசனத்தில் சொல்கிறாரு, என்ன படிங்க 21. அங்கே கிடந்தது இல்லையா இந்த எரிகோவில், அங்கே ஒரு நேர்த்தியான பாபிலோனிய சால்வையை கண்டுபிடிச்சேன். அதை விடுறதுக்கு மனசு வரல, அதை அப்படியே விட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு வரல. அது அப்படியே மண்ணோட மண்ணாகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, மனசு வரல. அது மாத்திரம் இல்லை, 200 கிட்டத்தட்ட 200 சேக்கல் வெள்ளி உள்ள ஒரு பாத்திரம், அதுவும் அப்புறம் 50 சேக்கல் நிறையான பொன் வெள்ளி துணி 3. இதை நான் பார்த்தேன். சொல்கிறேன் பாருங்க, இச்சித்தேன், அதை எடுத்தேன், இச்சித்தேன், அதை எடுத்தேன். அதனால் இப்போ தேள் கடிப்பட்டிருக்கேன். தேன் கொடுக்கறதுக்கு பதிலாக தேள் கடிப்பட்டேனுங்கிறேன். உங்களுக்கெல்லாம் தேன் கொடுத்துருக்கணும், ஆனால் நானே அந்த தேனை குடிச்சிட்டேன். இப்போது தேள் கொட்டிகிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது? ஸோ உடனே 22 பார்க்குறோம், இந்த கூடாரத்தில் போய் பார்க்குறாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்புறம் யோசுவா என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேலர் எல்லாரும் சேராகின் புத்திரனாகி ஆகானையும் அந்த வெள்ளியும் சால்வையும் பொன் பாலத்தையும்
குமாரையும் குமாரத்தையும் பாருங்கள். அதனாலே அவனுடைய குடும்பமே அழிந்து போகுங்க. நீங்களும் நானும் செய்கிற ஒரு சின்ன இச்சிப்பு ஆசை என்ன செய்யுது? நம்முடைய குடும்பத்தையும் அழிச்சு போகுது. கூடாரத்தையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் எடுத்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் கொண்டு போய் தள்ளிடுறாங்க. அங்கே கல்லெறிகிறாங்க. இந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து கல்லெறிஞ்சாங்கன்னா அந்த கல் கூட எல்லாம் போயிடும். கல்குவியல் ஆகிடலாம். பயங்கரம். இதுதான் அந்த இயேசுவானுடைய காலத்தில் அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து காப்பாற்றப்படும் போது அந்த பெண் மேலே அந்த கல் எறியணும்னு சொல்லும்போது இயேசுவான மாத்திரம் ஓகே சொல்லியிருந்தாரு. கல் எறிஞ்சி அந்த அம்மாவை என்ன பண்ணியிருப்பாங்க? கல் குவியலுக்குள்ளே வச்சுருந்துருப்பாங்க. இயேசுவான ஒரு ஞானமாக பதில் சொன்னதுனால நம்ம பார்க்குற மாதிரி அவங்கெல்லாம் சத்தம் இல்லாமல் கல்லை வச்சுட்டு சத்தம் காட்டாமல் போயிடுறாங்க. என்ன சொன்னார் ஆண்டவர்? உங்களில் பாவம் இல்லாத இவனோ அவன் முதல்ல கல் எறியட்டோம்னாரு. அவன் பேசாமல் கல்லை கீழே வச்சான், சத்தம் இல்லாமல் போயிட்டான். இது சினிமாக்கள் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சமீபத்தில் மேரி மகதிலேனான்னு ஒரு படம் வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலாம். கேம்பஸ் குருசேட் ஃபார் கிரைஸ்ட் போட்டிருக்காங்க, மேரி மகதிலேனா. அதை வந்து நாங்கள் இப்போ சமீபத்தில் வடுகு மொழியில் மொழிபெயர்த்து டப்பிங் பண்ணோம். அதில் அந்த காட்சி போடப்பட்டிருக்கோம். பரவாயில்ல. எனவே இந்த இன்றைக்கு இந்த இடத்துக்கு என்ன பேர்னா எட்டெல், TEEL, எட்டெல். இன்னைக்கு இந்த இடத்துக்கு பேர் எட்டெல். டெல்லுன்னா கல்குவியல் அப்படின்னு பொருள். TLL அப்படிங்கிற வார்த்தைக்கு பேர் அரபி மொழியில் கல்குவியல் என்று பேர். அது குவியல். அதனால தான் நிறைய இந்த இஸ்ரேல் நாட்டில் டெல்லுங்கிற ஊரில் டெல்லாவிங்கிற ஊரில் நிறைய டெல்லுங்கிற பேரில் வரும். எல்லாம் குவியலான வீடுங்கிறது. எதை பார்த்துட்டு போகலாம். சரி. ஸோ இதனுடைய சுருக்கமான ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, பிறர் பொருளை இச்சையாக இருப்பாயாக. பிறர் பொருளை எதை ஒன்றையும் இச்சையாக இருப்பாங்க. 10 கட்டளைகள். சரி. ஆயி நகரம் அழிக்கப்படுதல். சுமார் 30,000 போர் வீரர்கள் ஆயி நகரத்துக்கு கடந்து சென்றார்கள். அந்த பட்டணத்தை அதுக்கு பிறகு அழித்து போட்டாங்க. 8வது அதிகாரத்தில் அதுக்கு பிறகு திரும்ப ஒரு 30,000 பேர் போய் 8வது அதிகாரத்தில் படிக்கலாம். சரி. பைபிளில் சூரியன் நின்றது அப்படின்னு ஒரு வசனம் வருது ஆச்சுங்களா இந்த புத்தகத்தில். எமோரியர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் இருந்தாங்க, 5 பேர். இவங்க வந்து கிபியோனுக்கு வந்து ஆண்டவர் வந்து அழிக்கணும், யோசுவா அழிக்கணும். அவங்க இந்த இஸ்ரவேல் மக்களால் அது முடியல. போர் தொடர்ந்து நடந்துட்டு போர் நடந்துட்டு இருக்கும்போது சாயங்காலங்களில் போர் நிறுத்தணும்னு ஒரு அந்த காலத்தில் வழக்கு இருந்தது. இருட்டான போர் செய்யக்கூடாது ஆச்சுங்களா. ஆனால்
ஆண்டவர் அங்கே இருட்டை ஆக்காமல் வச்சுருந்தார். இருட்டை ஆக்காமல் வச்சிருந்தார். 24 மணி நேரம் கண்டினியூஸாக வெயில் இருந்தது, சூரியன் இருந்தது. ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய பேச்சை கேட்ட நாள். மனுஷனுடைய பேச்சை கேட்டு சூரியனை நிறுத்தின நாள். 24 மணி நேரம் 20 நாட்கள் அந்த மாதிரி எவ்வளோ மணி நேரம்? 2 நாள் 24 மணி பூமி நேரம். தானே நின்றது, பூமி தானே நின்றது, சூரியன் அதான் சூரியன் நின்றது. அதான் சொல்லணும். பூமி தன் சுழற்சியை நிறுத்தினது. பூமி ஒரு தன் பகல் சுழற்சியை- முழுவதும் தான் போட்டிருக்கிறாங்க. ஒரு பகல் முழுவதும். அது எத்தனாவது வசனம்? இல்ல. இதோ பாருங்க, 10வது அதிகாரத்துல ஆ, 12, 13. ஆ. அதான் 24. அது 24 மணி நேரம். 24 மணி நேரம் பூமி அசையவே இல்லை. எப்படி இருந்திருக்கும்? ஒரு பகல் முழுவதும் போட்டு ஆமாம், பகல் முழுவதும்னா 12 மணி நேரம். 12 மணி. அப்போ ராத்திரியும் பகல் மட்டும்தான் போட்டு பாருங்க. ஆமாம். சூரியனை கிபியோன் மேலும் சந்திரனை அயலோன் பள்ளத்தாக்கிலும் அப்போ அந்தம்மா சூரியன் சுத்தலை. சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்று. அப்போ 24 மணி நேரம் கணக்குப்படி 24 மணி நேரம் அஸ்தமிக்காமல் அஸ்தமிக்கவே இல்லை. சொன்ன வார்த்தை என்ன? தரித்து நில் அப்படிங்கிறாரு இல்லை? இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் இவங்களுக்காக மிசைல்ஸ் அனுப்பினார். ஆண்டவர் இவங்களுக்காக மிசைல்ஸ் அனுப்பினார். படிச்சு பாருங்க, 11வது வசனம். 11வது வசனம். இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசாக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் ஒரு நிமிஷம் கர்த்தர் அம்மா மெதுவாக படிங்க, திரும்ப மெதுவாக படிங்க, நல்லா கவனிங்க எல்லாரும். கவனிங்க வசனத்தை. அசேக்கா ஆரம்பத்திலிருந்து படிங்க. அவர்கள் எங்கிருந்து? பெத்தோரிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் தோத்துட்டாங்க. தோத்து துண்டக்கான துணியை காண ஓடி போகிறாங்க. துண்டக்கான துணியை காண ஓடி போகிறாங்க. ஓடி போகும்போது அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்தில் அதான் முக்கியம். கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். மிசைல் அனுப்பினாரு. பெரிய கற்களை அவங்க மேல போட்டு அவர்கள் செத்தார்கள். கல் கொடுத்தா சாகாம இருக்க முடியுமாம்மா? பெரிய பெரிய கல் ஆண்டாரத்துக்கு போடுறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாருங்க. சரி, தேவன் முதலாக மனிதனுடைய பேச்சை கேட்டு சூரியனை நிறுத்தினார். தேவன் முதலாக மனிதனுடைய பேச்சை கேட்டு பூமி சுழல்வதை நிறுத்தினார். சூரியன் சுத்துறது இல்லை, சூரியன் அஸ்தமிக்குது. அது எதனால? பூமி சுழல்வதால் தான் இல்லையா? பூமியின் சுழற்சியை நிறுத்தினார். பூமி அப்படி ஸ்டாண்ட் ஸ்டில் ஆச்சு. ஒருவேளை அங்கே வெள்ளம் மேலே கீழே ஆயிருந்திருக்கும். இன்னொரு விஷயம், ரெண்டு நாளாகவும் 20:9 படிங்க. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தின் விளங்குகிறபடியால் என்ன படிக்கிறீங்க?
2 நாளாகவும் 20 20 9 தான் நினைக்குது. 9 11 பாருங்க. 11. ம். இப்போது இதோ இவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை இல்லை அப்போ நான் தப்பான ரெஃபரன்ஸ் எழுதியிருப்பேனோ. எதன் ஏசாயா 38:8 படிங்க. ஏசாயாவா? ம். 38 10 38:8. 8. ம். தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல் என்றார். அப்படியே கடிகாரத்தில் இறங்கியிருந்த சூரிய சாயை 10 பாகை திரும்பி வந்து. சரி, சூரிய பாகைன்னா எப்படின்னா கடிகாரம் முந்தியெல்லாம் இப்படி இருக்கும், ஒரு குச்சி வச்சுருப்பாங்க ஆச்சுங்களா. இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்படி வச்சுருக்கோம் ஆச்சுங்களா. இப்போ இந்த சூரியன் இதாகும்போது இந்த நிழல் இருக்குல்ல, நிழல் வந்து இப்படி கிடச்சுன்னா 3 மணி, இப்படி கிடச்சுன்னா 5 மணி. சூரியன் காலையிலேருந்து சாயங்காலம் வர வரைக்கும் இப்படி தான் இதுதான் சூரிய கடிகாரம். சூரிய கடிகாரத்தை இது வரைக்கும் யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எங்கே? கல்வெட்டு பார்த்துருக்கேன். சரி, ஆண்டோருக்கு சித்தமாக தான் போன முறையில் போன முறையில் ஆமாம், அங்கேயும் பார்த்தோம். கடல் நம்ம இந்த இது தரங்கப்பாடு போனோம். ஆண்டோருக்கு சித்தமான அடுத்த முறை சென்னைக்கு ஒரு ட்ராவல் போனீங்க. சென்னையில் சகோதரா நீங்களும் ட்ராவல் ஏஜென்ட்டு சென்னையில் சாந்தோம் போக சொன்னான். சரிங்களா? சாந்தோம் எத்தனை பேர் தெரியும்? சாந்தோம் போயிருக்கீங்களா? சாந்தோம் போயிருக்கீங்க? சூப்பர். சாந்தோமில் அந்த மாதா கோயில் பார்த்துருக்கீங்களா? மாதா கோயில் பின்பக்கம் போயிருக்கீங்களா? உள்ளே போய் சுவாமி வந்துருப்பீங்க, கவனிட்டு வந்துருப்பீங்க. சரி, அடுத்த முறை சாந்தோம் போகும்போது அந்த கோயில் வளாகத்தில் இது வாசலில் இப்படியே சுற்றி போனீங்கன்னா இங்கே நிறைய கல்லுகள் எல்லாம் வச்சுருப்பாங்க ஆச்சுங்களா. கிபி இந்த அந்த அந்த இடப்பட்ட காலத்தில் நடந்தது. இந்த இவர் தாமஸ் வந்த காலத்தில் இந்த இடத்துல ஒரு சூரிய கடிகாரம் இருக்கும் கல்லில். அதில் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு அந்த கல்லையே இது பண்ணியிருப்பாங்க, இந்த தட்டி வச்சுங்களா, இந்த மாதிரி ஒரு இப்படி வச்சுருப்பாங்க பாருங்க. இப்போ இந்த இந்த இதனுடைய நிழல் இந்த பக்கம் விழுது, அதே மாதிரி அந்த நிழல் கடிகாரம் சரிங்களா. இப்போது அந்த காலங்களில் கடிகாரம் இப்படி தானே சுற்றும். அப்போ இதில் இப்படி சுற்றும் போது இது எங்கே டைம் காட்டுதோ அதுதான் டைம் சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போது இந்த எசேக்கியாவின் டைமில், எசேக்கியாவுடைய காலத்தில் ஆண்டவர் அவருக்காக வேண்டி கடிகாரத்தை பிடிச்சி துவச்சார். கடிகாரத்தை இப்படி சுத்த வச்சார். இப்போ இந்த கடிகாரத்தை எடுத்து நம்ம சாமி கொடுக்கும்போது எப்படி தான் நின்றுச்சுன்னா எப்படி தான் சுற்றுவோம், இப்படி தான் கொண்டு வந்து நிறுத்துவோம். யாரும் இப்படி கொண்டு வந்து நிறுத்த மாட்டோம் இல்லையா. ஸோ ஆண்டவர் என்ன செய்தார், கடிகாரத்தை இப்படி சுத்த வச்சார். ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸுங்கிறது இப்படி இப்படி தான் சுற்றணும். இப்போ ஆண்டவர் என்ன செய்தாரு, இப்படி சுத்த வச்சாரு. ரெண்டே ஆக பின்னோக்கின இப்படி என்ன எத்தனை மணி நேரம், அது எத்தனை மணி நேரம் இல்லை. இது வந்து ஆக்சுவலி இந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் கடிகாரம் இந்த பக்கமும் சுற்றலை, இந்த பக்கமும் சுற்றலை. கடிகாரம் இந்த பக்கமும் சுற்றலை, இந்த பக்கமும் சுற்றலை, இப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. பகல் 12 மணிக்கு 12 மணிக்கு அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. ஒருவேளை 12 மணிக்கு அவர் சொல்லியிருப்பாருன்னா 12 மணிக்கு அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ 2 மணி ஆகுதுங்க. 2 மணிக்கு சொல்லியிருப்பாருன்னா
இந்த 2 மணியிலே தான் இருந்திருக்கும். நம்ம இது பேட்டரி கண்ணு எப்படி நிற்குமோ அப்படியே தான் நின்றுட்டு இருந்திருக்கு. ஆச்சுங்களா? இதில் முடிச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்தில். ஏசாயன் புஸ்தகத்தில் 4ஆம் புஸ்தகத்தில் ஆண்டவர் கடிகாரத்தை இயற்கையாக சுத்தாம செயற்கையாக சுத்த வச்சார். அதுவும் இயற்கையாக தான், ஆண்டவர் இயற்கையாக தான் செய்கிறாரு. இப்படி சுத்த வேண்டிய கடிகாரம் இப்படி சுத்திச்சு. ரைட். ஆக ஆண்டவர் ஆயில் பட்டணத்துக்கு மேலே 24 மணி நேரம் கடிகாரம் நின்றது. இது கிபியோனில் எமோரிய நாட்டு அரசர்கள் 5 பேர் போர் செய்தார்கள். அந்த 5 பேருடைய இதையும் அழிப்பதற்காக. சரி, இதை முடிச்சிடுவோம். எமோரியருடைய அவருடைய இது எங்களுக்கு எத்தனாவது அதிகாரத்தில் 10வது அதிகாரம் படித்து பார்த்துருக்கேன். இது உண்மையா பொய்யாங்கிறத அறிவியலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடிகாரம் உண்மையில் ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றிச்சாங்கிறத அறிவியல் உண்மையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமான்னு ஒத்துருக்காங்க. சரி, இப்போதான் ஆண்டவர் இயற்கையாக நான் சொன்ன மாதிரி மிசைல்ஸ் யூஸ் பண்ணாமல் பெரும் கற்களை கொண்டு தன்னுடைய எதிரிகளை தோற்கடிக்க வைத்தார். அதனால் இதை படிச்சிருங்க. ஆண்டவருக்கு சுத்தமானால் நாம் அடுத்த வகுப்பில் கானானை தோற்கடிக்க செய்தல், கானானை பங்கிடுதல் பற்றி பேசி யோசுவாவின் கடைசி உடன்படிக்கை பேசி நாம் முடித்துக் கொள்வோம். அப்புறம் அடைக்கலப்பட்டணத்தை பற்றி தகவல்கள் படிப்போம். இது நான் ரொம்ப நாள் எடுக்கிறேன். காரணம் ரொம்ப உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. யோசுவாவின் புஸ்தகத்தை ஏனோ தானோன்னு படிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஸோ யோசுவாவின் புஸ்தகத்தில் உள்ள தலைமைத்துவத்தை பற்றி சில தகவல்கள் உண்டு, எச்சரிப்புகளை பற்றி தகவல் உண்டு. இவையெல்லாம் ஆண்டவருக்கு சித்தமான அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இந்த புஸ்தகம் நல்ல ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துக்கான புத்தகம். அதனால் நாம் நம்முடைய எதிரியை அறிந்து கொள்வோம், ஆவிக்குரிய யுத்தம் செய்வோம், வெற்றி பெறுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.